தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். 3. 18வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஐரோப்பிய சம்பவங்களின் அடிப்படையான ஆதாரமான முக்கியத்துவம் ஒன்றில் அமைந்திருக்கிறது. அதுதான் ஐரோப்பிய மக்கள் கூட்டமாக முதலில் மேற்கிலிருந்து கிழக்கே போனதும் பின்னால் கிழக்கிலிருந்து மேற்கே வந்ததுமாகும். அந்த இயக்கம் ஆரம்பத்தில் மேற்கிலிருந்து கிழக்கே போவதாய் இருந்தது. மேற்கத்திய மக்கள் படையெடுப்பு போன்ற இயக்கத்தில் மாஸ்கோவுக்கு போவதற்கு சில காரியங்கள் அவசியமாய் இருந்தன. அவையானவன்: 1. கிழக்கிலிருந்து யுத்த சன்னதமான ஒரு இராணுவ கூட்டத்தோடு மோதுதல் ஏற்படுமானால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் ஒரு இராணுவ கூட்டமாக அவர்கள் அமைய வேண்டியதாய் இருந்தது. 2. அவர்கள் அதுவரை நிலை பெற்றிருந்த எல்லாவிதமான சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் கைவிட வேண்டியதாய் இருந்தது. 3. அந்த படையெடுப்பின் போது அவர்களுக்கு தலைவனாக ஒருவன் வேண்டியிருந்தது. அந்த படையெடுப்பின் போது அவர்கள் செய்ய வேண்டிய ஏமாற்றங்கள், திருட்டுகள், கொலைகள் ஆகியவைகளுக்கு அவர்களுக்கும் தனக்கும் நியாயம் கூறக்கூடிய ஒருவனாக அந்த தலைவன் அமைய வேண்டும். பிரெஞ்சு புரட்சியினால் பழைய இராணுவம் சிதைந்து போயிற்று. அது பெரிதாக இருந்ததுமில்லை. பழைய பழக்க வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் அழிந்து போயின. மெதுவாக பெரிய அளவில் புதிய பழக்க வழக்கங்களோடும் சம்பிரதாயங்களோடும் ஒரு பெரிய கூட்டம் ஏற்பட்டது. வரப்போகிற போருக்கு தலைமை வகித்து செய்யப்போகிற காரியங்களுக்கு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள ஒருவன் தோன்றினான். கொள்கைகளோ பழக்க வழக்கங்களோ சம்பிரதாயங்களோ ஒரு பெயரோ ஒரு பிரெஞ்சுக்காராகவோ இல்லாமல் ஒருவர் கிளம்பினார். சந்தர்ப்பங்களில் எல்லாம் விசித்திரமானதாக அது காணப்பட்டது. அதாவது, ஏராளமான பிரெஞ்சு கட்சிகள் இருந்தும் அந்த கட்சிகளில் சேராத ஒருவர் பிரதானமான ஸ்தானத்திற்கு முன்னால் வந்தார். அவருடைய தேழர்களின் அறியாமையும் அவருடைய எதிரிகளின் பலவீனமும் முக்கியத்துவம் இல்லாமையும் அவருடைய பகிரங்கமான பொய்களும் அவருடைய துணிச்சலான தன்னம்பிக்கை கொண்ட தன்மைகளும் இந்த மனிதரை இராணுவத்தின் தலையை ஸ்தானத்திற்கு உயர்த்தின. இத்தாலிக்கு அனுப்பப்பட்ட இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய்களின் பெருமையான குணங்களும் அவருடைய எதிரிகள் யுத்தம் செய்ய தயங்கியதும் அவருடைய சிறுபிள்ளைத்தனமான அடாவடியும் தன்னம்பிக்கையும் அவருக்கு இராணுவ புகழை தேடிக் கொடுத்தன. சந்தர்ப்பங்கள் என்று சொல்லப்படுபவைகள் அவரோடு ஒவ்வொரு இடத்திற்கும் போய்கொண்டே இருந்தன. பிரான்சை ஆண்டவர்களின் அதிருப்திக்கு அவர் உள்ளான விஷயம் அவருக்கு அனுகூலமாகவே திரும்பியது. முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட வழிகளில் இருந்து விலகி நடப்பதற்கு அவர் செய்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. துருக்கியில் ஒரு உத்தியோகம் பெற அவர் செய்த முயற்சியும் பலிக்கவில்லை. இத்தாலியில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது பல தடவைகளில் அவர் அழியக்கூடிய விதத்தில் காரியங்கள் ஏற்பட்ட போதிலும் ஒவ்வொரு தடவையிலும் எதிர்பாராத விதத்தில் அவர் காப்பாற்றப்பட்டார். அவருடைய மதிப்பை அழித்திருக்கக்கூடிய ருஷ்ய இராணுவங்கள் பற்பல ராஜதந்திர காரணங்களினால் அவர் அங்கு இருந்த வரையில் அங்கு வந்து சேர முடியவில்லை. இத்தாலியில் இருந்து அவர் திரும்பியதும் பாரிஸில் இருந்த அரசாங்கம் சீர்குலைந்து வருவதை அவர் கண்டார். அந்த அரசாங்கத்தில் இருந்த எல்லோரும் அழிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த ஆபத்தான நிலைமையில் இருந்து தப்புவதற்கு ஒரு வாய்ப்பு தோன்றியது. அதுதான் எவ்வித நோக்கமோ அறிவோ இல்லாமல் ஆப்பிரிக்காவுக்கு படையெடுத்து போனதாகும் வாய்ப்பு என்று அழைக்கப்பட்டது. மீண்டும் அவருடன் தொடர்ந்து சென்றது. கைப்பற்ற முடியாது தீவாக விளங்கிய மாலுடாவானது ஒரு குண்டு கூட போடாமல் சரண் அடைந்தது. அவருடைய துணிச்சலான திட்டங்கள் வெற்றி பெற்றன. ஒரு கப்பலை கூட போகவிடாமல் எதிரியின் கடற்படை தடுக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த ஏற்பாட்டிற்கு முன்பாகவே அவருடைய இராணுவம் முழுவதும் அதை ஏமாற்றிவிட்டு கடந்து போயிற்று. ஆப்பிரிக்காவில் ஆயுதங்கள் இல்லாத பிரஜைகள் சகலவிதங்களிலும் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த கொடுமைகளைச் செய்த மனிதர்களும் முக்கியமாக அவர்களுடைய தலைவரும் அந்த செய்கைகளை பெருமையானவை என்றும் பிரமாதமானவை என்றும் சொல்லிக் கொண்டார்கள். சீசரும் மகாபெரிய அலெக்சாந்தரும் செய்த காரியங்களைப் போல அவை இருந்தபடியால் அவையும் நன்மையானவைகளே என்று கூறினார்கள். இதுதான் பெருமையும் மகத்துவமும் அடங்கிய லட்சியமாய் விளங்கியது. ஒருவர் என்ன செய்தாலும் அது தவறல்ல என்பது இதில் அடங்கியிருந்தது. அது மட்டுமல்ல, ஒருவர் செய்யும் ஒவ்வொரு கொடுமையைப் பற்றியும் பெருமை கொள்ளுவதாய் அதோடு அதற்கு மனத்திற்கு எட்டாத சக்திக்கு புறம்பான ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த லட்சியம்தான் இந்த மனிதரையும் அவருடைய சகாக்களையும் நடத்தி வந்தது. ஆப்பிரிக்காவில் அந்த லட்சியம் விரிவடைவதற்கான சாதனங்கள் காணப்பட்டன. அவர் என்ன செய்தாலும் அதில் வெற்றி பெற்றார். வியாதியானது அவரிடம் நெருங்கவில்லை. கைதிகளை படுகொலை செய்த குரூரத்தை அவரிடம் ஒரு குறையாக சொல்லப்படவில்லை.
அவருடைய சிறுபிள்ளைத்தனமான அடாவடித்தனத்தையும் அவமானத்தோடு அவசியமில்லாமல் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறியதையும் அவருடைய தோழர்களை ஆபத்தில் விட்டு விட்டு வந்ததையும் அவருடைய பெருமைகளாகவே பேசப்பட்டன. அதோடு 2 தடவைகள் எதிரிகளின் கடற்படையை அவர் ஏமாற்றி இருக்கிறார். வெற்றிகரமான இம்மாதிரி படுகொலைகளைச் செய்து முடித்ததினால் தலை கிறங்கி இருந்த சமயத்தில் அவர் பாரிஸ் வந்து அடைந்தார். குடியரசு அரசாங்கம் குலைந்து கொண்டு வந்தது. 1 வருஷத்திற்கு முன்னால் அவருக்கு அழிவாக அது அமைந்திருக்கும். இப்பொழுது அதன் கடைசி காலத்தில் அது இருந்து வந்தது. எந்த கட்சியிலும் சேராத ஒரு பொதுமனிதராக அவர் அங்கு வந்து சேர்ந்தபடியால் அவருடைய பெருமையை உயர்த்துவதற்கு அது உதவியாய் இருந்தது. அவருக்கு எந்தவிதமான திட்டமும் இல்லையானாலும் அவருடைய புதிய பதவியை மேற்கொள்ள அவர் முற்றிலும் தயாராய் இருந்தார். அவரிடம் எவ்விதமான திட்டமும் கிடையாது. ஒவ்வொன்றையும் கண்டு அவர் பயந்து கொண்டிருந்தார். ஆனால் கட்சிகள் அவரை பற்றி கொண்டு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டன. இத்தாலியிலும் எகிப்திலும் வளரும்படி செய்து அவருடைய பெருமையும் மகத்துவமும் கொண்ட லட்சியமும் அவருடைய பைத்தியக்காரத்தனமான தற்புகழ்ச்சியும் கொடுமைகளைச் செய்வதற்கு அவருக்குள்ள தைரியமும் பொய் சொல்லுவதற்கு அஞ்சாமல் இருந்ததும் ஆகிய குணங்களை அவர் பெற்றிருந்தார். ஆகவே அவர் ஒருவர்தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடியவராக காணப்பட்டார். அவருக்காக காத்து கொண்டிருந்த ஒரு பதவிக்கு அவர் அவசியமாய் இருந்தார். ஆகவே அவருடைய விருப்பம் எப்படி இருந்த போதிலும் என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாமல் இருந்த போதிலும் அவர் தவறுகள் செய்திருந்த போதிலும் அரசாங்கத்தை கைப்பற்றும் சதியாலோசனையில் அவர் இழுக்கப்பட்டார். அந்த சதியாலோசனை வெற்றி பெற்றது. சட்டசபை கூட்டத்திற்குள் அவர் நுழைக்கப்பட்டார். தாம் தொலைந்ததாக அவர் நினைத்து பீதியுற்று அதை விட்டு தப்பியோட விரும்பினார். மூர்ச்சை அடைந்தது போல பாசாங்கு செய்து அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகள் அவரை அழித்திருக்க முடியும். ஆனால் ஒரு காலத்தில் பெருமையோடும் நுண்ணறிவோடும் விளங்கிய பிரான்சின் ஆட்சியாளர்கள் இப்பொழுது தங்கள் காலம் முடிவடைந்து விட்டதாக நினைத்தார்கள். ஆகவே அவரை விட அதிகமாக அவர்கள் குழப்பம் அடைந்திருந்தார்கள். அதனால் தங்கள் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக அவரை அழிக்கும்படி செய்யக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை. சந்தர்ப்பங்கள், பல லட்சக்கணக்கான சந்தர்ப்பங்கள் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தன. மனிதர்கள் எல்லாரும் தாங்கள் உறுதி கூறியதைப் போல அந்த அதிகாரத்தை உறுதி செய்வதற்கு ஒத்துழைத்தார்கள். பிரான்சின் ஆட்சியாளர்களின் தன்மையை வாய்ப்பு உறுப்படுத்தியது. அவர்கள் இப்பொழுது அவருக்கு பணிகிறார்கள். ருஷ்யாவில் உள்ள முதலாவது வாலின் தன்மையை வாய்ப்பு தான் உறு செய்தது. அவர் தமது அரசாங்கத்தை ஒப்புக்கொள்கிறார். அவருக்கு விரோதமாக சந்தர்ப்பமானது சூழ்ச்சி செய்கிறது. அந்த சூழ்ச்சியானது தோல்வி அடைவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அதிகாரத்தையும் உறுதி செய்கிறது. வாய்ப்பு என்பது எனின் கோமகனை அவர் கையில் அகப்படும்படி செய்தது. அதே வாய்ப்பு எதிர்பாராத விதமாக அந்த கோமகனை கொல்லும்படி அவரை செய்தது. அதன் மூலம் அவரிடம் பலம் இருந்த படியால் அவருக்கு உரிமையும் இருக்கிறது என்பதை வேறு எதையும் விட மக்களுக்கு நன்றாக மனதில் பதியும்படி செய்தது. இங்கிலாந்திற்கு விரோதமாக படையெடுப்பதற்கு தமது முழு முயற்சியோடு அவர் வேலை செய்து வந்த போதிலும் சந்தர்ப்பமானது சூழ்ச்சி செய்து அவருடைய நோக்கத்தை நிறைவேறவிடாமல் தடுத்தது. அம்மாதிரி அவர் செய்திருந்தால் அவர் அழிந்து போயிருப்பார். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக மாக் என்ற தளபதியையும் ஆஸ்திரியர்களையும் தாக்குகிறார். அவர்கள் போர் எதுவும் செய்யாமல் சரண் அடைகிறார்கள். சந்தர்ப்பமும் மேதையும் தான் அவருக்கு ஆஸ்திரேலியாவில் வெற்றியை கொடுத்தன. சந்தர்ப்பத்தினால் எல்லா மனிதர்களும், பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் அல்லாமல் எல்லா ஐரோப்பிய மக்களும் இங்கிலாந்தை தவிர இதன் பின்னால் நடக்கப் போகிற காரியங்களில் இங்கிலாந்து கலந்து கொள்ளவில்லை. அவருடைய கொடுமைகளுக்காக அவரை வெறுத்து வீதி கொண்டிருந்ததற்கு மாறாக இப்பொழுது அவருடைய அதிகாரத்தை ஒப்புக்கொண்டார்கள். அந்த அதிகாரத்தை அவரேதான் எடுத்துக்கொண்டார். பெருமையும் மகத்துவமுமான அவருடைய லட்சியத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அந்த லட்சியம் சிலாக்கியமானதாகவும் நியாயமானதாகவும் அவர்கள் எல்லாருக்கும் தோன்றியது. வரப்போகிற போருக்கு தங்களை தயார் செய்து கொள்ளுவதற்காகவும் தங்களுடைய சக்தியை அறிந்து கொள்ளுவதற்காகவும் மேற்கத்திய படைகள் கிழக்கு நோக்கி பல தடவைகள் போயின. 1805, 1806, 1809 ஆகிய வருஷங்களில் அவை அம்மாதிரி செய்து பலத்திலும் உருவத்திலும் பெருகின. 1811 வருஷத்தில் பிரான்ஸ் தேசத்தில் இருந்த கோஷ்டியானது மத்திய ஐரோப்பிய மக்களோடு சேர்ந்து ஒரு பெரிய கோஷ்டியாக அமைந்தது. அந்த கோஷ்டி வளர வளர அந்த கோஷ்டியின் தலைவராக விளங்கியவரின் பலமும் வளர்ந்தது. அம்மாதிரி வளர்வதானது படுத்துவதாய் இருந்தது.
யுத்தத்திற்கு தயார் செய்து வந்த 10 வருஷ காலத்தில் ஐரோப்பாவில் உள்ள எல்லா மன்னர்களுடனும் அவர் உறவு ஏற்படுத்திக் கொண்டார். பெருமையும் மகத்துவமும் கொண்ட லட்சியம் என்று சொல்லப்பட்ட நெப்போலியனுடைய அர்த்தமற்ற லட்சியத்தை எதிர்ப்பதற்கு உலக மன்னர்களுக்கு எந்த விதமான லட்சியமும் கிடைக்கவில்லை. அதனால் ஒருவர்பின் ஒருவராக அவருக்கு முன்னால் தங்களுடைய பலவீனத்தை காட்டுவதற்கு அவசப்பட்டார்கள். அந்த பெரிய மனிதரின் கருணையை பெறுவதற்காக தம்முடைய மனைவியை அவரிடம் ரஷ்ய மன்னர் அனுப்பினார். அவருடைய படுக்கைக்கு சீசருடைய குமாரியை அனுப்புவது தமக்கு பெரிய பாக்கியம் என்று ஆஸ்திரிய சக்கரவர்த்தி நினைத்தார். எல்லா நாடுகளும் பரிசுத்தமானவை என்று கருதக்கூடியவைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஆண்டவர் இந்த பெரிய மனிதரின் செல்வாக்கை வளர்ப்பதற்காக மதத்தை உபயோகித்தார். தாம் மேற்கொண்ட வேலையைச் செய்து முடிப்பதற்காக நெப்போலியன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை விட அவரைச் சுற்றி இருந்தவர்கள் அதிகமாக முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். நடந்து கொண்டிருப்பவைகளுக்கும் நடக்கப் போகிறவைகளுக்கும் பூரண பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவர்கள் தயார் செய்து வந்தார்கள். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு கொடுமையையும், ஒவ்வொரு பித்தலாட்டத்தையும் அது மிகப்பெரிய காரியமென்று அவரைச் சுற்றி இருந்தவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை. ஜனா, ஆர்ஸ்டாட் ஆகியவற்றை பற்றிய கொண்டாட்டங்களை அவருக்கு பொருத்தமான விதத்தில் ஜெர்மனியில் கொண்டாடினார்கள். அவர் மட்டும் பெரியவர் என்பதல்ல, அவருடைய மூதாதைகளும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய வளர்ப்பு புத்திரர்களும் அவருடைய மைத்துனர்களும் பெரியவர்கள் என்று எல்லாரும் நினைத்தார்கள். அவரிடமிருந்து கொஞ்ச நஞ்சம் விவேகத்தையும் அவரிடமிருந்து பறித்துவிட வேலைகள் செய்யப்பட்டு அவர் மேற்கொள்ள வேண்டிய பயங்கரமான பாத்திரத்திற்கு அவரை தயார் செய்தார்கள். அவர் தயாரான போது படைகளும் தயாரானது. படையெடுப்பானது கிழக்கு நோக்கிச் சென்று அதனுடைய லட்சியமான மாஸ்கோவை அடைந்தது. அந்த பட்டணம் கைவசம் ஆக்கப்பட்டது. ஆஸ்டர்லிட்ஜில் இருந்து வாக்ராம் வரையில் நடந்த முந்தைய யுத்தங்களில் எதிரி இராணுவங்களை விட ருஷ்ய இராணுவத்திற்கு அதிகமான நஷ்டங்கள் ஏற்பட்டன. முன்னால் நிர்ணயிக்கப்பட்ட லட்சியத்திற்கு இதுவரை அவரை எவ்வித இடையூறும் இல்லாத வெற்றிமேல் வெற்றியாக சந்தர்ப்பங்கள் நடத்தி வந்தன. ஆனால் திடீரென்று அந்த சந்தர்ப்பங்கள் கணக்கற்ற சம்பவங்களின் பலனாக மாற ஆரம்பித்தன. வாராடினோவில் அவருக்கு ஏற்பட்ட ஜலதோஷம் முதல் மாஸ்கோவில் நெருப்பு பிடித்து எரிந்த வரையில் நடந்த சம்பவங்களும் உறைபனிகளும் அந்த சந்தர்ப்பங்கள் மாறுவதற்கு காரணங்களாய் அமைந்தன. ஆகவே சந்தர்ப்பங்களுக்கும் மேதைக்கும் பதிலாக முட்டாள்த்த இமும் அளவற்ற அற்பத்தனமும் காணப்பட்டன. படையெடுத்து வந்தவர்கள் வந்த திசையை நோக்கி திரும்பி மீண்டும் ஓடினார்கள். ஆகவே சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நெப்போலியனுக்கு சாதகமாய் இல்லை, எல்லாம் விரோதமாகவே இருந்தன. அந்த படையெடுப்புக்கு போட்டியாக அதன் பின்னால் கிழக்கிலிருந்து மேற்கே ஒரு படையெடுப்பு ஏற்பட்டது. மேற்கிலிருந்து கிழக்கே வந்த முந்தைய படையெடுப்பு மாதிரியே அபூர்வமான விதத்தில் இதுவும் காணப்பட்டது. 1805, 1807, 1809 ஆகிய வருஷங்களில் முன்னால் எதிரிகள் நடத்திய கிழக்கு நோக்கிய வேகத்தைப் போலவே இப்பொழுதும் இந்த பெரிய மேற்கு நோக்கிய படையெடுப்பிற்கு முன்னால் பெரிய வேகமானது நடத்திச் சென்றது. முன்போலவே இப்பொழுதும் பிரம்மாண்டமான அளவில் கூட்டுறவு ஏற்பட்டது. முன்போலவே மத்திய ஐரோப்பிய மக்களும் இந்த படையெடுப்பில் கலந்து கொண்டார்கள். முன்போலவே நடுவழியில் தயக்கம் ஏற்பட்டது. முன்போலவே லட்சியம் நெருங்க நெருங்க வேகமும் அதிகமாயிற்று. பாரிஸ் என்ற முடிவான லட்சியத்தை அடைந்தார்கள். நெப்போலியனுடைய அரசாங்கமும் இராணுவமும் அழிந்து போயின. நெப்போலியனுக்கு இப்பொழுது எவ்விதமான முக்கியத்துவமும் இல்லை. அவருடைய காரியங்கள் எல்லாம் பரிதாபமாகவும் அற்பத்தனமாகவும் இருந்தன. ஆனால் மீண்டும் சொல்ல முடியாத விதத்தில் ஒரு வாய்ப்பு தோன்றுகிறது. தங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் நெப்போலியன்தான் காரணம் என்று நினைத்து அவரை நேச நாடுகள் வெறுத்தன. ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் இழந்து அவருடைய கொடுமைகளும் தந்திரங்களும் வெளிப்பட்ட அந்த சமயத்தில் அவர் 10 வருஷங்களுக்கு முன்னால் காணப்பட்டதைப் போலவே அவர்களுக்கு தோன்றியிருப்பார். அதே மாதிரி ஒரு வருஷத்திற்கு பின்னால் அவர் காணப்பட்டதைப் போல தோன்றி இருப்பார். அதாவது ஒரு கொள்ளைக்காரனைப் போல தோன்றியிருப்பார். ஆனால் ஒரு விசித்திரமான சந்தர்ப்பத்தினால் இது ஒருவக்கும் தோன்றவில்லை. அவருடைய பாத்திரம் இன்னமும் முடிவடையவில்லை. 10 வருஷங்களுக்கு முன்பாகவும் ஒரு வருஷத்திற்கு பின்னதாகவும் ஒரு கொள்ளைக்காரன் என்று கருதப்பட்ட அவரை ஒரு தீவுக்கு அனுப்பினார்கள். பிரான்சில் இருந்து 2-4 பிரயாண தூரத்தில் அந்த தீவு இருந்தது. ஆனால் என்ன காரணத்திற்காகவோ அவருடைய ராஜ்யமாக அந்த தீவு விளங்கியது. அவருக்கு வேண்டிய காப்பாளர்களும் கொடுக்கப்பட்டன. லட்சக்கணக்கான பணம் அவருக்குச் சேர்ந்தது. பல 4 சமுதாயங்களின் வெள்ளமானது வழக்கமான கால்வாய்களில் அமைந்து நிற்க ஆரம்பித்தது. பெரிய இயக்கத்தின் அலைகள் தணிந்தன.
அமைதியான மேல்பரப்பில் சுழிகள் காணப்பட்டன. அந்தச் சுழிகளின் மீது ராஜதந்திரிகள் மிதந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் அந்த வெள்ளத்தை தணியும்படி செய்ததாக அவர்கள் மனோராஜ்யம் செய்தார்கள். ஆனால் அந்த அமைதியான சமுத்திரம் திடீரென்று மீண்டும் பொங்க ஆரம்பித்தது. தங்களுடைய அபிப்பிராய பேதங்கள்தான் அந்த புதிதான இயற்கையின் மாறுதலுக்கு காரணம் என்று அவர்கள் நினைத்தார்கள். தங்களுடைய சக்கரவர்த்திகளுக்குள் யுத்தம் ஏற்படலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஏனெனில் நிலைமை தீராத பிரச்சனையாக அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் சமுத்திரம் பொங்கி அலைகள் கிளம்புவதாக அவர்கள் உணர்ந்து அலைகளானவை அவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வரவில்லை. அந்த அலைகளானவை முன்போலவே மீண்டும் பார்சில் இருந்து கிளம்பின. மீண்டும் திரும்பிய அந்த அலைகள் கடைசி தடவையாக மேற்கில் இருந்து குடிபெயரும் அலைகளாக அமைந்தன. தீர்க்க முடியாது என்று கருதப்பட்ட ராஜதந்திர கஷ்டங்களை தீர்த்து வைத்து சரித்திரத்தின் அந்த பகுதியைச் சேர்ந்த இராணுவ நடமாட்டத்திற்கு முடிவு கண்டன. பிரான்சை நாசமாக்கிய மனிதர் மீண்டும் பிரான்சுக்கு தனியாக திரும்பி வருகிறார். எந்த விதமான சதியாலோசனையும் சிப்பாய்களும் இன்றி அவர் திரும்பி வருகிறார். எந்த படைவீரனும் அவரை கைது செய்யலாம். ஆனால் விசித்திரப்படும் விதத்தில் ஒருவரும் அவரை கைது செய்யவில்லை. எல்லாரும் பரவசம் கொண்டு முதல் நாளன்று சபித்து வந்த அவரை, இன்னும் ஒரு மாதம் கழித்தும் சபிக்கப் போகும் அவரை ஆர்வத்தோடு வரவேற்றார்கள். கடைசியாக செய்ய வேண்டிய செய்கைக்கு அந்த மனிதர் இன்னமும் அவசியமாயிருக்கிறார். அந்த கடைசி செய்கை நிறைவேற்றப்பட்டது. கடைசியாக செய்ய வேண்டிய நடிப்பு செய்து முடிக்கப்பட்டது. அந்த நடிகரின் உடைகளை களைந்து அவர் மீது பூசப்பட்டிருந்த பிளடர்களையும் வர்ணங்களையும் அழிக்கும்படி சொன்னார்கள். ஏனெனில் அவருடைய நடிப்பு இனி அவசியமில்லை. சில வருஷங்கள் கடந்தன. பரிதாபகரமான விதத்தில் தனிமையாக ஒரு தீவில் அவர் காலம் கழித்து வந்தார். தமது செய்கைகளைப் பற்றி நியாயம் கூற வேண்டிய அவசியமில்லாத சமயத்தில் பொய்களையும் சூழ்ச்சிகளையும் கொண்டு அவர் நியாயம் கூறி வந்தார். அவரிடம் மிகுந்த பலமிருப்பதாக மக்கள் தவறாக நினைத்து வந்தார்கள். அவருடைய நடவடிக்கைகளை கண் காணாத ஒருவர் நடத்தி வருவதாக அவர்கள் அறிகிற வரையில் அம்மாதிரியே நினைத்து வந்தார்கள். அந்த விஷயத்தை உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தி வந்தார். நாடகத்தில் மேனேஜர் நாடகத்தை முடித்த பின்பு நடிகரின் நாடக உடைகளை களைந்து சாதாரண உடையில் அவரை மேடையில் நமக்கு காட்டுகிறார். நீங்கள் இதுவரை எதை நம்பி வந்தீர்கள் என்பதை இப்பொழுது பாருங்கள். இவர்தான் அவர். இப்பொழுது நீங்கள் கண்டவற்றையெல்லாம் நான் நடத்தி வைத்தேனே ஒழிய அவர் அல்ல என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடிகிறதா? ஆனால் அந்த காட்சியின் வேகத்தினால் மயங்கி போயிருந்த மக்களுக்கு வெகுநேரம் கழித்த பின்புதான் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதலாவது அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் இதைவிட அதிகமான ஒருமைப்பாட்டையும் தடுக்க முடியாதவைகளையும் காணலாம். அவர்தான் கிழக்கில் இருந்து மேற்கே படையெடுக்கும் எதிர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்தார். கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி போகும் அந்த இயக்கத்தின் தலைவாக நின்று மற்றவர்களை எல்லாம் மங்கும்படி செய்த அவருக்கு என்ன தேவையாயிருந்தது? ஐரோப்பிய விவகாரங்களை பற்றிய நியாய உணர்ச்சியும் அனுதாபமுமே தேவையாயிருந்தன. ஆனால் அந்த அனுதாபம் சில்லறை விஷயங்களினால் பாதிக்கப்படாததாய் இருக்க வேண்டும். அவரோடு ஒத்துழைத்து வந்த மற்ற மன்னர்களுக்கு மேலாக ஒரு தார்மீக உயர்வும் அவசியமாயிருந்தது. ஒரு சாந்தமான கவர்ச்சியான முகத்தோற்றமும் அவசியமாயிருந்தது. நெப்போலியனுக்கு விரோதமாக ஒரு சொந்தமான மன வருத்தமும் தேவையாயிருந்தது. இவையெல்லாம் முதலாவது அலெக்சாண்டரிடம் இருந்தன. இவையெல்லாம் கணக்கற்ற சந்தர்ப்பங்களினால் அவருடைய வாழ்க்கையில் தயாரிக்கப்பட்டவை. அதாவது அவருடைய படிப்பினாலும் ஆரம்ப காலத்தில் அவருக்கிருந்த தாராள போக்கினாலும் அவரைச் சுற்றியுள்ள ஆலோசகர்களாலும் ஆஸ்டர்லிட்ஜிலும் தில்சிட்டாலும் ஏர்பர்ட்டாலும் தயாரிக்கப்பட்டவை. ருஷ்யாவின் மீது படையெடுப்பு நடந்தபோது ஏற்பட்ட தேசிய யுத்தத்தில் அவர் தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் அவருடைய உதவி அச்சமயம் அவசியமில்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு பொதுவான ஐரோப்பிய யுத்தம் ஏற்படுவதற்கு அவசியம் தோன்றிய போது அவர் குறிப்பிட்ட நேரத்தில் தமது ஸ்தானத்தில் தோன்றி ஐரோப்பாவை ஒன்றுபடுத்தி அதனுடைய லட்சியத்திற்கு அதை அழைத்துச் சென்றார். லட்சியத்தை அடைந்தாய் விட்டது. 1815 வருஷத்தில் நடந்த முடிவான யுத்தத்திற்கு பின்னால் சாத்தியமான எல்லா அதிகாரங்களும் அலெக்சாண்டருக்கு இருந்தன. ஆனால் அவற்றை அவர் எப்படி உபயோகித்தார்? ஐரோப்பாவில் சமாதானத்தை நிலைநாட்டியவராகவும் தமது வாலிப வயதிலிருந்தே தமது மக்களின் நன்மைக்காக மட்டுமே சிரத்தை எடுத்து வந்தவராகவும் தம்முடைய தாய் நாட்டில் தாராள கொள்கைகளை ஆரம்பித்து வைத்தவராகவும் முதலாவது அலெக்சாண்டர் விளங்கினார். இப்பொழுது அவருக்கு ஏராளமான அதிகாரங்கள் இருப்பதாக தோன்றியபடியால் தமது மக்களின் நன்மைக்காக அவற்றை உபயோகிப்பதற்கு சாத்தியங்களும் இருந்ததாக தோன்றின.
அச்சமயம் நெப்போலியன் நாடு கடத்தப்பட்டிருந்தார். தம்மிடம் அதிகாரம் இருந்திருந்தால் மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திரு முடியும் என்பதற்கான திட்டங்களை குழந்தைத்தனமாக அவர் தயாரித்துக் கொண்டு இருந்தார். ஆனால் இச்சமயத்தில் முதலாவது அலெக்சாண்டர் தமது லட்சியம் முடிவடைந்ததும் கடவுள் தம்மை அழைப்பது போன்ற உணர்ச்சியை பெற்றார். இந்த அதிகாரங்களை எல்லாம் எவ்வளவு அற்பமானவை என்பதை திடீரென்று அவர் உணர்ந்தார். ஆகவே அவற்றில் இருந்து முகத்தை திருப்பி அந்த அதிகாரங்களை அவர் எப்பொழுதுமே வெறுத்து வந்த இழிவான பேர்வழிகளிடம் கொடுத்துவிட்டார். அவர் சொன்னதாவது: எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எல்லாம் கடவுளாகிய உனக்குத்தான். நான் மற்றவர்களைப் போலவே ஒரு மனிதன்தான். நான் ஒரு மனிதனைப் போல என்னுடைய ஆத்மாவையும் கடவுளையும் பற்றி சிந்திப்பதற்கு என்னை விட்டு விடுங்கள். சூரியனும் ஒவ்வொரு அணுவும் தனக்குள்ளேயே பூரணமானதாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மனிதனால் அறிந்து கொள்ள முடியாத பிரம்மாண்டமான உருவத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அதைப் போலவே ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளாகவே தன்னுடைய சொந்த கொள்கைகளை கொண்டிருக்கிறான். என்றாலும் மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு பொதுவான காரியத்திற்கு அவற்றை கொண்டு அவன் சேவை செய்கிறான். ஒரு புஷ்பத்தின் மீது அமர்ந்திருக்கும் தேனீயானது ஒரு குழந்தையை கொட்டுகிறது. தேனீக்களைக் கண்டு பயந்து போன அந்த குழந்தை மக்களை கொட்டுவதற்காகத்தான் தேனீக்கள் இருப்பதாக சொல்லுகிறது. புஷ்பத்தில் இருந்து தேனை உறிஞ்சும் தேனீயை ஒரு கவியானவர் புகழ்ந்து பாடுகிறார். மலர்களில் உள்ள மணங்களை உறிஞ்சுவதற்காகவே தேனீக்கள் இருப்பதாக அவர் சொல்லுகிறார். புஷ்பங்களில் இருந்து தேனை கொண்டு வந்து கூட்டில் சேர்ப்பதை பார்த்த தேனீயை வளர்ப்பவர் தேனை சேகரிப்பதற்காகத்தான் தேனீக்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறார். தேனீக்களின் வாழ்க்கையை நன்றாக கற்றறிந்த ஒருவர் சிறிய தேனீக்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்காகவும் ராணி தேனீயை காப்பாற்றுவதற்காகவும் தங்கள் இனத்தை அழியாமல் காப்பாற்றுவதற்காகவுமே தேனீக்கள் இருப்பதா சொல்லுகிறார். மகரந்தத்தை எடுத்துச் சென்று மற்றொரு புஷ்பத்தில் வைத்து அது பலன் கொடுக்கும்படி தேனீ செய்வதை பார்க்கும் ஒரு தாவர சாஸ்திரி தேனீக்கள் உயிரோடு இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று நினைக்கிறார். செடி கொடிகள் பல இடங்களில் வளருவதற்கு தேனீக்கள் உதவியாக இருப்பதால் அந்த வேலைக்காகத்தான் அவை இருக்கின்றன என்று மற்றொரு தாவர சாஸ்திரி கூறுகிறார். ஆனால் மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரணங்கள் எத்தனை இருந்தாலும் தேனீக்களின் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றிய முடிவானது இன்னும் பூரணமடையவில்லை. மனிதருடைய புத்திசாலித்தனமானது காரணங்களை அறிவதற்கு எவ்வளவு உயர்ந்து கொண்டு போக போக முடிவான லட்சியம் என்ன என்பது மனித புத்திக்கு அடைபடாமல் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. மற்ற வாழ்க்கைக்கும் அந்த தேனீயின் வாழ்க்கைக்கும் தொடர்பான விஷயங்களை பற்றியே மனிதர்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அம்மாதிரியேதான் சாத்திர பிரபலஸ்தர்கள் சமுதாயங்கள் ஆகியவர்களின் நோக்கங்களை அறிந்து கொள்ளுவதும் இருக்கிறது. 1813 வருஷத்தில் நட்டாஷாவுக்கும் பெஜகாவாவுக்கும் கல்யாணம் ஆயிற்று. முதிய ராஸ்தோவ்களின் குடும்பத்தில் அதுதான் கடைசியான மகிழ்ச்சியான சம்பவம். கோமகன் இலியா ராஸ்தோவ் அதே வருஷத்தில் காலமானார். எப்போதும் ஏற்படுவதைப் போலவே தந்தையின் மரணத்திற்கு பின்னால் குடும்பம் பிரிந்து போயிற்று. முந்தைய வருஷத்தில் நடந்த சம்பவங்கள்: மாஸ்கோ எரிந்து போனது, அதிலிருந்து ஓடியது, இளவரசர் ஆண்ட்ரூ காலமானது, நட்டாஷா அதைரியம் கொண்டது, பெட்டியா மரணமானது, முதிய கோமகனின் துக்கம் வளர்ந்தது. இவையெல்லாம் முதிய கோமகனுடைய தலையில் அடிக்குமேல் அடியாக விழுந்தன. இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் என்ன என்று அவரால் அறிய முடியவில்லை. இன்னமும் அதிகமான அடிகளை எதிர்பார்ப்பவரைப் போல தமது ஆயுளை முடித்து விடுவதற்கு இன்னமும் அதிகமான அடிகளை அழைப்பவர் போல தமது முதிய தலையை ஆத்மார்த்தரிகமாக தாழ்த்திக் கொண்டிருந்தார். ஆகவே ஒரு சமயம் அவர் பீதியும் கவலையும் கொண்டும் மற்றொரு சமயம் சுறுசுறுப்பும் உற்சாகமும் கொண்டும் மாறி மாறி நடந்து வந்தார். நட்டாஷாவின் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளில் அவருடைய மனம் சிறிது காலம் ஈடுபட்டிருந்தது. டின்னர்களையும் இரா சாப்பாடுகளையும் அவர் நடத்தி வைத்து அவற்றில் மகிழ்ச்சியை தைந்தவர் போல காணுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் முன்பெல்லாம் இருந்ததைப் போல அவருடைய மகிழ்ச்சியானது மற்றவர்களை கவரக்கூடிய விதமாக இப்போது இல்லை. அதற்கு மாறாக அவரை நன்றாய் அறிந்து அவர் மீது பிரியம் கொண்டவர்களுக்கு இப்போது அவை இரக்கத்தையே உண்டு பண்ணின. வீயரும் அவருடைய மனைவியும் அங்கிருந்து புறப்பட்டு போன பின்பு அவர் கலகலப்பு இல்லாமல் இருந்தார். தமக்கு மனச்சோர்வு ஏற்படுவதாக குறை கூறிக்கொண்டிருந்தார். சில தினங்களுக்கு பின்னால் அவர் வியாதியுற்று படுக்கையில் படுத்தார். அவர் மீண்டும் எழுந்திருக்கப் போவதில்லை என்பதை முதலிலேயே தெரிந்து கொண்டார். டாக்டர்கள் என்னதான் உற்சாகமாக பேசினாலும் அவருக்கு நம்பிக்கையில்லை. கோமகள் அவருக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து 2 வாரங்கள் வரை கவனித்து வந்தாள்.
அவள் மேலாடைகளை களைந்து படுக்கைக்கு போவது கூட இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவருக்கு மருந்து கொடுத்த போதெல்லாம் அவர் தேம்பி தேம்பி அழுது நுணமாய் அவருடைய கையை முத்தமிடுவார். கடைசி நாளன்று அவர் தேம்பி அழுது கொண்டு அவளையும் அங்கு பிரசன்னமாய் இல்லாத அவருடைய குமாரரையும் தம்மை மன்னிக்கும்படி கேட்டார். அவர்களுடைய சொத்துக்களை அழித்து விட்டதற்காகவே அம்மாதிரி மன்னிப்பு கோரினார். அவரிடமிருந்த பிரதானமான குறை அதுதான். அதை அவரும் அறிவார். நற்கருணையும் அபிஷேகமும் முடிந்த பின்பு அவர் அமைதியாக காலமானார். மறுநாளன்று வரிசை வரிசையாக அவருக்கு கடைசி மரியாதையை தெரிவிப்பதற்காக அவரை அறிந்தவர்கள் பெருங்கூட்டமாக ராஸ்தோன்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார்கள். இந்த அறிமுகமானவர்கள் எல்லோரும் எத்தனையோ தடவை அவர் வீட்டில் டின்னர் அருந்தி நடனமாடி அவரை பற்றி கேலியாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எல்லோரும் ஒருமுகமாக உணர்ச்சியினால் தூண்டப்பட்டு தங்களை தாங்களே கண்டித்து பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தார்கள். நல்லது, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் சரி, அவர் மிகச்சிறந்த மனிதர். அம்மாதிரி மனிதர்களை இக்காலங்களில் கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு ஏதாவது குறை இருக்குமானால் அந்த குறை நம்மிடம் இல்லாமலா இருக்கிறது. அவருடைய பண விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்தன. இன்னும் ஒரு வருஷம் அவர் உயிரோடு இருப்பாரானால் என்ன நடந்திருக்கும் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. அச்சமயத்தில் எதிர்பாராத விதமாக காலமானார். அவர் காலமான செய்தி நிக்கலசுக்கு அவர் ரஷ்ய இராணுவத்தோடு பாரிஸில் இருந்தபோது தெரிந்தது. உடனே அவர் தம்முடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அந்த ராஜினாமாவை அங்கீகரிக்கிற வரையில் காத்திராமல் ரஜா எடுத்துக்கொண்டு மாஸ்கோவுக்கு புறப்பட்டு வந்தார். கோமகனின் பண விவகாரங்கள் எல்லாம் எம்மாதிரி இருக்கின்றன என்பது அவர் இறந்த ஒரு மாதத்திற்கு பின்னால் தெளிவாயின. சிறிய கடன்களை கூட்டி பார்த்தபோது ஏற்பட்ட பெருந்தொகையானது எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அம்மாதிரி இருக்கும் என்று எவரும் சந்தேகப்படவே இல்லை. அவருடைய சொத்தின் மதிப்பிற்கு 2 மடங்கு கடன் இருந்தது. நண்பர்களும் பந்துக்களும் தமக்கு வாரிசு பாத்தியதை வேண்டாம் என்று மறுக்கும்படி நிக்கலசுக்கு ஆலோசனை கூறினார்கள். ஆனால் அம்மாதிரி மறுப்பதானது தம்முடைய தந்தைக்கு அவமரியாதை செய்தாகும் என்று அவர் நினைத்தார். தம்முடைய தந்தையின் பெயரை புனிதமாக வைத்திருந்தபடியால் அம்மாதிரியான மறுக்கும் யோசனைகளை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே கடன்களை அடைப்பதற்குண்டான பொறுப்போடு வாரிசு பாத்தியதையை ஒப்புக்கொண்டார். கோமகனுடைய நல்ல குணத்தினால் ஏற்பட்ட சக்தி மிகுந்த செல்வாக்கானது அவர் உயிரோடு இருந்தவரையில் கடன் கொடுத்தவர்களை நுணமாக இருக்கும்படி செய்து வந்தது. இப்போது அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார்கள். யாருக்கு முதலாவது கொடுக்க வேண்டுமென்பதில் எப்போதும் போலவே பொட்டாபோட்டி இருந்தது. மைட்டங்கா என்பவரைப் போல பலக்கு வெகுமதிகளாக பிராமிசரி நோட்டுகளை கோமகன் எழுதி கொடுத்திருந்தார். அவர்கள் எல்லாம் இப்பொழுது உடனே பணம் வேண்டுமென்று நெருக்கினார்கள். நிக்கலசுக்கு கொஞ்சம் கூட அமைதியையோ ஓய்வையோ அவர்கள் கொடுக்கவில்லை. காலம் சென்ற கோமகனுக்கு அவர்தான் கடன் வாங்கியவர். இறங்குகிறவர்களைப் போல நடித்தவர்கள் எல்லோரும் இப்போது கடனை வாங்காத வாலிப வாரிசுதாரரை தாமாக கடன்களை திருப்பிக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டவரை நெருக்குகிறார்கள். நிக்கலஸ் போட்ட திட்டங்களில் ஒன்று கூட வெற்றி பெறவில்லை. அவருடைய எஸ்டேட் ஏலத்தில் விடப்பட்டது. அதற்கு பெருமானமுள்ள தொகையில் வாதிக்குத்தான் ஏலத்தில் போயிற்று. வாதிக்கடன் இன்னமும் அடைபடாமல் இருந்து கொண்டிருந்தது. தம்முடைய மைத்துனரான பெஜகாவாவிடமிருந்து 30,000 ரூபிள்களை கடனாக பெற்றுக் கொள்வதற்கு நிக்கலஸ் சம்மதித்தார். அந்த பணத்தை வாங்கி நியாயமாக கொடுக்க வேண்டிய கடனையெல்லாம் அடைத்தார். மீதமுள்ள கடனுக்காக அவரை ஜெயிலில் வைத்துவிடுவோம் என்று கடன்காரர்கள் பயமுறுத்தியதால் அவர் மீண்டும் சர்க்காரர் சேவையில் போய் சேர்ந்தார். அவர் இராணுவத்தில் சேருவதற்கு இல்லை. அவர் சேர்ந்திருந்தால் அடுத்தபடியாக பதவி காலியாகும் போது அவர் ஒரு கர்னலாக வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய தாயார் தன்னுடைய உயிருக்கு அவர் ஒருவரே ஆதரவாக இருப்பதைப் போல அவரை பற்றி கொண்டிருந்தாள். அதனால் அவர் இராணுவத்தில் சேர முடியவில்லை. மாஸ்கோவில் அவருக்கு முன்னால் அறிமுகமானவர்களோடு தங்கியிருப்பதற்கு அவருக்கு பிரியமில்லாமல் இருந்த போதிலும், சிவில் சர்வீஸ் உத்தியோகத்தில் அவருக்கு வெறுப்பிருந்த போதிலும், அந்த சிவில் சர்வீஸ் உத்தியோகத்தில் மாஸ்கோவில் இருக்க ஒரு பதவியை ஒப்புக்கொண்டார். தமக்கு மிகுந்த பிரியமான இராணுவ யூனிபாரத்தை உதறினார். அந்த பெரிய வீட்டிலிருந்து சைட்ஷெல் விராஜியோ என்ற ஏழைகள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு சிறிய வீட்டிற்கு தாயாருடனும் சோனியாவுடனும் குடிமாறினார். நட்டாஷாவும் பீயரும் அந்த சமயத்தில் பீட்டர்ஸ்பர்க்கில் வசித்துக் கொண்டிருந்தார்கள். நிக்கலஸின் பண விவகார நிலைமைகளைப் பற்றி அவர்களுக்கு தெளிவாக எதுவும் தெரியாது. தமது மைத்துனரிடமிருந்து கடன் வாங்கியபடியால்
தற்சமயம் உள்ள மோசமான நிலைமையை தமது மைத்துனர் அறியாதபடி மறைப்பதற்கு நிக்கலஸ் முயன்றார். அவருக்கு சம்பளமாக கிடைத்த 1200 ரூபிள்களைக் கொண்டு அவர் தம்மையும் தமது தாயாரையும் சோனியாவையும் காப்பாற்றுவதற்கு முடியவில்லை. ஆனால் தங்களுடைய வறுமையை தமது தாயார் அறிந்து கொள்ளாமல் மறைக்க வேண்டியது அவசியமாய் இருந்தபடியால் அவளுடைய நிலைமை இன்னும் கஷ்டமாய் இருந்தது. சொகுசான நிலைமையில் வாழ்வதைத் தவிர வேறு வாழ்க்கை உண்டு என்பதை கோமகள் அறியாதவள். சிறு குழந்தையில் இருந்தே அம்மாதிரி பழக்கப்பட்டு போனாள். ஆகவே இப்போது ஒரு சிநேகிதியை அழைத்து வருவதற்கு வண்டி வேண்டுமென்றும் விலையுயர்ந்த சாப்பாட்டு சாமான்கள் தனக்கு வேண்டுமென்றும் விலையுயர்ந்த உயின் தனது குமாரருக்கு வேண்டுமென்றும் அல்லது நட்டாஷாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றும் சோனியாவுக்கோ நிக்கலஸுக்கு பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி அதற்காக பணம் கேட்கும்போது அது தனது குமாரருக்கு எவ்வளவு கடினமாய் இருக்கும் என்பதை அவளால் உணர முடியவில்லை. வீட்டு காரியங்களை சோனியா கவனித்துக் கொண்டு தனது அத்தையையும் கவனித்து வந்தாள். அவளுக்கு வாசிக்கும் வேலையையும் அவளே செய்து வந்தாள். அவளுடைய அத்தையின் விசித்திர போக்குகளையும் தன் மீது அவளுக்குள்ள இரகசியமான குரோதத்தையும் அவள் அறிவாள். முதிய கோமகளிடமிருந்து அவர்களுடைய தரித்திரத்தை மறைக்க வேண்டுமென்ற விஷயத்தில் நிக்கலஸுக்கு அவள் உதவி செய்து வந்தாள். சோனியாவுக்கு தாம் இல்லையற்ற விதமாக கடமைப்பட்டிருப்பதாக நிக்கலஸ் உணர்ந்தார். அம்மாதிரியாக அவள் அவளுடைய தாயாருக்கு சேவை செய்தாள். சோனியாவின் பொறுமையையும் பக்தியையும் அவர் மிகுந்த சிலாக்கியமாக பாராட்டினார். ஆனால் அவளிடமிருந்து விலகி நிற்பதற்கு அவர் முயற்சி செய்தார். அவள் பூரணமாக நல்ல குணங்களோடு இருப்பதைக் கண்டு அவருடைய மனதிற்குள் அவள் மீது கோபம் ஏற்பட்டது. ஏனெனில் அவளை குறைகூறுவதற்கு எந்தவிதமான குற்றமும் அவருக்கு அகப்படவில்லை. இதையெல்லாம் சிலாக்கிய மாணவை என்று மக்கள் நினைக்கிறார்களோ அந்த குணங்கள் எல்லாம் அவளிடம் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் அவரை அவள் மீது காதல் கொள்ளும்படி செய்ய முடியவில்லை. எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக அவர் அவளை மதிக்கிறாரோ அவ்வளவுக்கவ்வளவு அவருடைய காதல் குறைவதாக அவர் உணர்ந்தார். அவருக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து விட்டதாக அவள் எழுதியபோது இதை அப்படியே அவர் ஒப்புக்கொண்டார். ஆகவே தங்களுக்குள் முன்னால் ஏற்பட்டிருந்தவைகளை எல்லாம் மறந்து வெகு காலம் ஆகிவிட்டதைப் போலவும் அவற்றை இனி எக்காலம் புதுப்பிக்க முடியாது என்பதைப் போலவும் அவர் நடந்து கொண்டார். நிக்கலஸருடைய நிலைமை வரவர மோசமாகிக் கொண்டு வந்தது. தமது சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டுமென்று அவர் நினைத்த நினைப்பெல்லாம் கனவாய் முடிந்தது. அவர் சம்பளத்தில் எதையும் மீதம் செய்து வைக்க முடியாதது மட்டுமல்ல, அவருடைய தயாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சிறிய கடன்களை கூட அவர் வாங்கியிருந்தார். இந்த நிலைமையில் இருந்து வெளியேறுவதற்குண்டான வழி அவருக்கு ஒன்றும் புலப்படவில்லை. யாராவது ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று அவருடைய பந்துக்கள் சொல்லிய யோசனை அவருக்கு வெறுப்பாக இருந்தது. அதை தவிர இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கு மற்றொரு வழி அவருடைய தாயாரின் மரணமாகும். ஆனால் அந்த வழி அவருடைய மனதில் எப்போதுமே நுழைந்தது இல்லை. அவர் எதையும் விரும்பவும் இல்லை, எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. தமது நிலைமையை முணுக்காமல் தாங்கிக் கொள்ளும் தமது சக்தியைப் பற்றி தமது உள் மனதில் ஒரு சோகமான திருப்தி அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அவருக்கு அறிமுகமானவர்கள் அவரிடம் அனுதாபம் காட்டி அவருக்கு உதவி செய்வதாக சொல்லுவது எரிச்சலை உண்டு பண்ணியபடியால் அவர்களை அவர் தவிர்த்து வந்தார். பொழுதுபோக்கிற்கான தமாஷ்கள் எல்லாவற்றையும் அவர் தவிர்த்து வந்தார். வீட்டில் கூட தாயாடன் சீட்டு விளையாடுவதையும் தமது அறையில் மேலும் கீழும் நடப்பதையும் சுங்கான் குடித்து கொண்டிருப்பதையும் தவிர வேறு எதையும் செய்வதில்லை. சோகமான சுபாவம் ஒன்றுதான் அவருடைய நிலைமையை தாங்கிக் கொள்ளும் பலத்தை அவருக்கு கொடுத்து வந்தபடியால் அதை கைவிடாமல் காப்பாற்றி வந்தார். 6. குளிர்கால ஆரம்பத்தில் இளவரசி மேரி மாஸ்கோவுக்கு வந்தாள். பட்டணத்தில் இருந்த பிரஸ்தாபங்களைக் கொண்டு ராஸ்தோல்களின் குடும்ப நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்தாள். அதோடு தம்முடைய தாயாருக்காக மகன் தியாகம் செய்தார் என்று மக்கள் பேசிக்கொண்டதையும் கேட்டாள். இதைத் தவிர அவரை பற்றி வேறு விதமான நான் எப்போதும் எதிர்பார்த்தது இல்லை என்று இளவரசி மேரி அவரிடம் தனக்குள்ள காதலை பற்றிய மகிழ்ச்சியான நினைப்போடு தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். ராஸ்தோல் குடும்பத்தைச் சேர்ந்த சகலரிடமும் தனக்குள்ள நட்பையும் அதனால் அவரும் ராஸ்தோல் குடும்பத்தில் ஒருவளாக கருதப்படுவதையும் நினைத்தபோது அவர்களை போய் பார்க்க வேண்டியது தனது கடமை என்று அவள் உணர்ந்தாள். ஆனால் வாரோனில் நில்லசருடன் தனக்கு ஏற்பட்டிருந்த தொடர்பை அவள் நினைவு கூர்ந்ததும் அம்மாதிரி அவர்களை போய் பார்ப்பதற்கு அவள் தயங்கினாள். பின்னால் தனது மனத்தை தேற்றிக் கொண்டு அவள் மாஸ்கோவுக்கு வந்த சில வாரங்களுக்கு பின்னால் ராஸ்தோல்களை போய் பார்த்தாள்.
நிக்கலஸ் தான் அவளை முதலில் சந்தித்தார். நிக்கலஸ் அறையைக் கடந்துதான் கோமகளின் அறைக்குப் போக வேண்டும். இளவரசி மேரி எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சியோடு அவளை நிக்கலஸ் வரவேற்கவில்லை. அவளை முதலில் பார்த்ததும் அவருடைய முகமானது கனிவற்று கடுமையாகவும் மிகவும் பெருமை கொண்ட விதமாகவும் தோன்றியது. அம்மாதிரி தோற்றத்தை அவள் இதற்கு முன் அவர் முகத்தில் கண்டதில்லை. அவளுடைய சிக்கியத்தைப் பற்றி அவர் விசாரித்து விட்டு அவளை தம்முடைய தாயாரிடன் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவர்களோடு 5 நிமிஷங்கள் இருந்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார். கோமகளின் அறையை விட்டு இளவரசி மேரி வெளியே வந்ததும் நிக்கலஸ் மீண்டும் அவளை சந்தித்தார். அதே மாதிரியான கனிவற்ற தோற்றத்தோடு அவருடன் முன் அறைக்குச் சென்றார். அவருடைய தாயாரின் சிக்கியத்தைப் பற்றி அவள் சொல்லிய வார்த்தைகளுக்கு அவர் எவ்வித பதிலும் சொல்லவில்லை. அதைப் பற்றி உனக்கு என்ன? என்னை நிம்மதியாக இருக்க விடு என்று சொல்வது போல அவருடைய பார்வை இருந்தது. இவள் ஏன் இங்கே வந்து சுற்றி பார்க்கிறாள்? இவளுக்கு என்ன வேண்டும்? இம்மாதிரி சீமாட்டிகளையும் இவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சோனியாவுக்கு முன்பாக உரத்த குரலில் அவர் சொன்னார். தம்முடைய எரிச்சலை அடக்க முடியாமல் இருந்தது போல காணப்பட்டார். இளவரசியின் வண்டி அங்கிருந்து மறைந்த பின்புதான் அம்மாதிரி அவர் பேசினார். ஓ நிக்கலஸ், நீர் எப்படி அம்மாதிரி பேசலாம் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை மறைப்பதற்கு முடியாமல் சோனியா கூவினாள். அவள் மிகுந்த அன்பாக இருக்கிறாள். அவளிடம் அம்மாவுக்கு மிகுந்த பிரியம் இருக்கிறது. நிக்கலஸ் பதில் சொல்லவில்லை. இளவரசியைப் பற்றி மேலே எதுவும் பேசாமல் தடுப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவள் வந்து போன பின்பு முதிய கோமகள் அவளைப் பற்றி ஒரு நாளில் பல தடவைகள் பேசுவதுண்டு. அவள் இளவரசியின் குணங்களை தூதிபாடுவாள். தன்னுடைய குமாரர் அவளை போய் பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள். அவளை அடிக்கடி சந்திக்க வேண்டுமென்றும் சொன்னாள். ஆனால் அவளைப் பற்றி முதிய கோமகள் பேச ஆரம்பித்ததும் அவளுக்கு நிதானம் மறைந்துவிடும். இளவரசியைப் பற்றி தமது தாயார் பேசும்போதெல்லாம் தாம் முனமாய் இருப்பதற்கு நிக்கலஸ் முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய முனமானது அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவள் மிகுந்த சிலாக்கியமான போற்ற தகுந்த ஒரு இளம் பெண் என்று சொன்னாள். நீ அவளை போய் பார்க்க வேண்டும். நீ யாரையாவது சிலரை பார்த்தாக வேண்டும். ஏனென்றால் எங்களை மட்டும் நீ பார்த்து கொண்டே இருப்பாயானால் உனக்கு மந்தமாய் இருக்கும். ஆனால் எனக்கு யாரையும் பார்ப்பதற்கு இஷ்டமில்லை அம்மா. நீ அவளை பார்க்க வேண்டும் என்று முன்னால் விரும்பி இருந்தாய், இப்போது விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறாய். உண்மையில் என் அன்பே, உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் நீ மந்தமாய் இருக்கிறாய், அடுத்த நாள் நீ ஒருவரையும் பார்க்க முடியாது என்று மறுக்கிறாய். நான் மந்தமாய் இருக்கிறேன் என்று ஒரு பொழுதும் சொல்லியதில்லை. ஏன் நீயே அவளை பார்க்க கூட வேண்டாம் என்று சொல்கிறாய்? அவள் ஒரு அருமையான இளம் பெண். நீ எப்போதும் அவள் மீது பிரியமாய் இருந்து வந்தாய். இப்போது திடீரென்று உன்னுடைய மண்டையில் ஏதோ ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியிருக்கிறது. நீ என்னிடமிருந்து எல்லாவற்றையும் மறைக்கிறாய். இல்லவே இல்லை அம்மா. உனக்கு இப்பொழுது பிடித்தமில்லாத எதையாவது நான் சொல்லுவதாய் இருக்கலாம். அவள் வந்ததற்கு பதிலாக நீ அவளை போய் பார்க்க வேண்டும் என்றே சொல்லுகிறேன். மரியாதை முறைக்கு அம்மாதிரி செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நீ உணர வேண்டும். நல்லது, நான் உன்னிடம் சொல்லியாய் விட்டது. உன்னுடைய தாயாரிடம் கூட சில விஷயங்களை நீ மறைக்கிறாய். ஆகவே உன் விஷயத்தில் இனி நான் தலையிட மாட்டேன். நல்லது, அப்படியானால் நீ விரும்பினால் நான் போகிறேன். அதைப் பற்றி எனக்கு கவலையில்லை. உன்னுடைய நன்மைக்காகவே நான் அதை விரும்பினேன். நிக்கலஸ் பெருமூச்சு விட்டார். தமது மீசையை கடித்துக் கொண்டார். தனி சீட்டாட்டம் ஆடுவதற்கு சீட்டுகளை பரப்பினார். தம்முடைய தாயாரின் கவனத்தை வேறு விஷயத்தில் திருப்புவதற்கு முயற்சி செய்தார். அதே விதமான உரையாடல் மறுநாளும் நடந்தது. அதற்கு அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் அதே மாதிரி நடந்தது. இளவரசி மேரி ராஸ்டோன்களை போய் சந்தித்த பின்னால் அவன் எதிர்பார்க்காத விதத்தில் கனிவற்று நிக்கலஸ் வரவேற்ற பின்னால் தான் முதலாவதாக ராஸ்டோன்களை போய் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தது சரியானது என்று நினைக்கலானாள். நான் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவள் பெருமை கொண்டு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவளிடம் எனக்கு எதுவுமில்லை, அந்த முதிய சீமாட்டியை பார்க்கவே நான் விரும்பினேன். அவள் எப்போதும் என்னிடம் பிரியமாய் இருந்து வருகிறாள். அவளுக்கு நான் பல விதங்களில் கடமைப்பட்டிருக்கிறேன். அவள் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. வியாகுலத்தை போன்ற ஒரு உணர்ச்சியானது அவள் ராஸ்டோன்களை பார்க்கப் போனதைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்டு வந்தது.
இனிமேல் ராஸ்தோக்களை போய் பார்ப்பதில்லை என்று அவள் உறுதியாக தீர்மானித்தாள். அந்த காரியத்தையே முழுவதும் மறந்துவிட வேண்டுமென்றும் அவள் தீர்மானித்தாள். என்றாலும் அவள் எப்போதும் ஒரு தர்மசங்கடமான நிலைமையில் இருப்பதாக உணர்ந்து வந்தாள். தன்னுடைய மனதை துன்புறுத்துவது எது என்று அவன் அவளையே கேட்டுக்கொண்டபோது, ராஸ்தோவுடன் அவளுக்குள்ள உறவுதான் அவளை அம்மாதிரி துன்புறுத்துகிறது என்பதை அவள் ஒப்புக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. அவருடைய கனிவற்ற மரியாதையான நடத்தையானது அவளைப் பற்றி அவர் கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாய் இல்லை என்பதை அவள் அறிவாள். ஆனால் அந்த நடத்தை ஏதோ ஒன்றை மறைக்கிறது என்று அவள் நினைத்தாள். அதனால் அம்மாதிரி மறைக்கும் விஷயத்தை அவள் கண்டு பிடித்தாலொழிய அவளுக்கு நிம்மதி ஏற்படாது என்று தோன்றியது. குளிர்காலத்தின் மத்தியில் ஒரு நாள் தன்னுடைய மருமகனு தைய படிப்புகளை கவனித்துக் கொண்டு படிப்பு அறையில் இருந்தபோது ராஸ்தோவ் வந்திருக்கிறார் என்று அவளிடம் தெரிவிக்கப்பட்டது. தன்னுடைய பரபப்பை காட்டக்கூடாது என்று ஒரு உறுதியான தீர்மானம் கொண்டு அவள் குமாரி பிரியனை வரவழைத்தாள். அவளோடு வரவேற்பு அறைக்குச் சென்றாள். நிக்கலஸின் முகத்தை அவள் முதலில் பார்த்தபோதே மரியாதைக்காகத்தான் அவர் இப்போது வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள். ஆகவே அவர் என்ன தொனியில் பேசினாரோ அதே தொனியில் பதில் சொல்லுவது என்று உறுதி கொண்டாள். கோமகளின் சுக்கியத்தைப் பற்றியும் அவர்கள் இருவருக்கும் பொதுவான நண்பர்களைப் பற்றியும் கடைசியாக வந்த யுத்த செய்திகளைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மரியாதைக்காக குறைந்தது 10 நிமிஷங்களாவது வீட்டிற்கு போனால் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரமானவுடன் வந்தவர் எழுந்து போகலாம். ஆகவே ராஸ்தோவும் எழுந்து விடைபெறுவதற்காக தயாரானார். குமாரி பிரியனுடைய உதவியைக் கொண்டு இளவரசி மேரி அந்த உரையாடல் முழுவதையும் திறமையாக நடத்தி வந்தாள். ஆனால் அவர் எழுந்தபோது அந்த கடைசி சிமிஷத்தில் அவளுக்கு பிடித்தமில்லாத விஷயங்களைப் பற்றி பேசியதனால் அவள் மிகுந்த களைப்படைந்து போனாள். வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியானது அவளுக்கு மட்டும் கிடைக்காமல் போனது ஏன் என்ற கேள்வி அச்சமயம் அவள் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. ஆகவே அதனால் ஏற்பட்ட நினைப்புகளினால் அவள் பராக்கு புத்தியோடு அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய பிரகாசமான கண்கள் அவர் எழுந்ததை கவனிக்காமல் தனக்கு நேராக குத்திட்டு பார்த்து கொண்டிருந்தன. நிக்கலஸ் அவளை நோக்கினார். அவளுடைய பராமுகத்தை தாம் கவனிக்காதது போல காட்ட விரும்பினார். குமாரி பிளரியனிடம் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு மீண்டும் இளவரசியை நோக்கினார். அவள் இன்னமும் அசையாமல் இருந்தாள். அவளுடைய அமைதியான முகத்தில் துன்பத் தோற்றம் விளங்கிக் கொண்டிருந்தது. அவர் திடீரென்று அவளுக்காக வருத்தமடைந்தார். அவளுடைய முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்திற்கு அவர்தான் காரணமாய் இருக்கலாம் என்று நினைத்தார். ஆகவே அவளுக்கு இனிமையாக எதையாவது சொல்லி அவளுக்கு உதவி செய்ய விரும்பினார். ஆனால் என்ன சொல்லுவது என்பது அவருக்கு தெரியவில்லை. போய் வருகிறேன் இளவரசியே என்று அவர் சொன்னார். அவள் பதறி முகம் சிவந்து பெருமூச்சு விட்டாள். ஓ, என்னை மன்னிக்க வேண்டும் என்று தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல அவள் சொன்னாள். அதற்குள் புறப்பட்டுவிட்டேரா கோமகனே? நல்லது, அப்படியானால் போய் வாரும். ஓ, கோமகளுக்கு நாள் ஒரு தலையணை கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்கள், நானே போய் எடுத்து வருகிறேன் என்று குமாரி பிரியன் சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனாள். அவர்கள் இருவரும் முனமாய் இருந்தார்கள். இடையிடையே ஒருவரையொருவர் நோக்கினார்கள். ஆமாம் இளவரசியே என்று கடைசியாக நிக்கலஸ் ஒரு சோகமான புன்னகையோடு சென்னார். பாகுசாராவா என்ற இடத்தில் நாம் சந்தித்த பின்பு வெகு காலமாய் விட்டதாக தோன்றவில்லை. ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு காரியங்கள் நடந்துவிட்டன. அச்சமயத்தில் நாம் எல்லோரும் எப்பேற்பட்ட கஷ்டங்களில் அகப்பட்டு கொண்டிருந்தோம் என்று தோன்றியது. என்றாலும் அம்மாதிரி ஒரு காலம் வரவேண்டும் என்பதுதான் எனக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறது. ஆனால் அதை திரும்ப கொண்டு வர முடியாது. இளவரசி மேரி உன்னிப்பாக தன்னுடைய பிரகாசமான கண்களினால் அவளுடைய கண்களை அவர் இம்மாதிரி பேசியபோது நோக்கினாள். அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அர்த்தத்தைக் கண்டு பிடிப்பதற்கு முயற்சி செய்வதைப் போல காணப்பட்டாள். அந்த அர்த்தம் அவள் மீது அவர் கொண்டுள்ள உணர்ச்சியைக் காட்டுவதாய் இருக்கலாம் என்று நினைத்தாள். ஆமாம் ஆமாம், ஆனால் கடந்த காலத்தைப் பற்றி வருத்தப்படுவதற்கு உமக்கு காரணம் எதுவுமில்லை கோமகனே. உம்முடைய தற்கால வாழ்வை நான் அறிந்து கொண்டிருக்கிறபடியால் நீர் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர் என்று நினைக்கிறேன். ஏனெனில் நீர் அவ்வளவு தூரம் உம்முடைய வாழ்க்கையில் உம்முடைய சுயநல தியாகத்தை காட்டியிருக்கிறீர். உன்னுடைய புகழ்ச்சியை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவர் வேகமாக இடைமறித்தார். அதற்கு மாறாக நான் எப்போதுமே என்னை கண்டித்துக் கொண்டேயிருக்கிறேன். ஆனால் இது சுவாரஸ்யமாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ உள்ள ஒரு விஷயம் அல்ல. அவருடைய முகம்
மீண்டும் அவருடைய பழைய கனிவற்ற கண்டிப்பான தோற்றத்தோடு விளங்கியது. ஆனால் தான் எந்த மனிதரை நன்றாய் அறிந்து யார் மீது காதல் கொண்டிருக்கிறாளோ அவரை, அந்த உண்மையான மனிதரை இப்பொழுது ஒரு வினாடிதான் பார்த்ததாக இளவரசி நினைத்தாள். இதே மனிதரிடம் தான் இப்பொழுது பேச ஆரம்பித்தாள். நான் இதைச் சொல்லுவதற்கு நீர் அனுமதிப்பீர் என்று நினைக்கிறேன். நான் உமக்கும் உம்முடைய குடும்பத்திற்கும் வெகு சமீபமாக நெருங்கி வந்தேன். என்னுடைய அனுதாபத்தை நீர் தவறாக எடுத்துக் கொள்ள மாட்டீர் என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது தவறு என்று அவள் சொன்னாள். அவளுடைய குல் நடுங்கியது. தன்னை சமாளித்துக் கொண்டு மேலும் பேசினாள். காரணம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் முன்பெல்லாம் வேறு மாதிரியாக இருந்தீர் என்று அவள் பேசி முடித்தாள். ஏன் என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன என்று அவர் பதில் சொன்னார். ஏன் என்கிற வார்த்தையை அவர் அழுத்திச் சொன்னார். வந்தனம், இளவரசியே, சில வேளைகளில் அது கஷ்டமாய்த்தான் இருக்கிறது என்று அவர் மிருதுவாகச் சொன்னார். ஆகவே அதுதான் காரணம், அதுதான் அதற்கு காரணம் என்ற ஒரு குரல் இளவரசி மேரியின் உள்ளத்தில் ஒலித்தது. இல்லை, அந்த மகிழ்ச்சியும் அன்பும், அந்த கபடமற்ற பார்வையும், அந்த லட்சணமான தோற்றமும் மட்டுமல்ல, அவற்றை மட்டும் நான் காதலிக்கவில்லை. அவருடைய கண்ணியமான உறுதியான சுயநலத்தியாக உணர்ச்சியை நான் ஊடுருவி பார்த்தேன் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆமாம், அவர் இப்போது ஏழையாயிருக்கிறார், நான் பணக்காரியாய் இருக்கிறேன். ஆமாம், அதுதான் ஒரே காரணம். ஆமாம், அம்மாதிரி எல்லாம் இல்லாமல் இருந்தால். அவருடைய பழைய கனிவை அவள் நினைவு கூர்ந்தபோது, இப்போதுள்ள அவருடைய துக்கமான முகத்தை அவள் பார்த்தபோது, அவளுக்கு திடீரென்று அவருடைய கனிவற்ற பார்வையின் காரணம் புரிந்தது. ஆனால் என்ன? கோமகனே, ஏன் என்று அவள் அவளை அறியாமலேயே அவரிடம் நெருங்கி கதறினாள். என்ன? எனக்குச் சொல்லும், நீர் எனக்குச் சொல்லியாக வேண்டும். அவர் அமைதியாக இருந்தார். நீர் சொல்லும். ஏன் என்ற வார்த்தையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கோமகனே என்று அவள் மேலும் பேசினார். ஆனால் அது எனக்கு மிகவும் கஷ்டமாய் இருக்கிறது. அதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்முடைய பழைய நட்பை நீர் என்னிடமிருந்து பறிக்க விரும்புகிறீர். அதுதான் என்னை வருத்துகிறது என்று அவள் சொன்னாள். இச்சமயத்தில் அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவளுடைய குரலும் நடுங்கியது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் வெகு சொற்பமாய்த்தான் அனுபவித்து இருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு கஷ்டமும் தாங்க முடியாதபடி பெரிதாய் தோன்றுகிறது. என்னை மன்னித்துவிடும். போய் வாரும் என்று அவள் சொல்லியதும் திடீரென்று அவள் அழ ஆரம்பித்தாள். அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே புறப்பட்டாள். இளவரசியே, கடவுளுக்காக என்று அவர் கூச்சலிட்டு அவள் போவதை நிறுத்த முயற்சித்தார். இளவரசியே, அவள் திரும்பினாள். சில வினாடிகள் அவர்கள் இருவரும் மௌனமாக ஒருவர் கண்களை மற்றவர் கண்களால் நோக்கினார். இது அசாத்தியமாகவும் வெகு தூரத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு தோன்றியதோ, அது திடீரென்று சாத்தியமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் வெகு சமீபத்தில் இருப்பதாகவும் மாறிவிட்டது. 1813 வருஷத்தில் குளிர்காலத்தில் இளவரசி மேரியை நிக்கலஸ் கல்யாணம் செய்து கொண்டார். அதன் பின்னால் பல்கில்ஸ் மாளிகைக்கு தம்முடைய மனைவியுடனும் தாயாருடனும் சோனியாவுடனும் சென்று வசிக்க ஆரம்பித்தார். 4 வருஷங்களில் அவருக்கு இருந்த கடன்களை அவருடைய மனைவியின் சொத்துக்களில் எதையும் விற்காமல் அடைத்துவிட்டார். அவருடைய மைத்துனர் ஒருவர் இறந்து போனதினால் அவருக்கு சிறிது சொத்து கிடைத்தது. அதிலிருந்து பீயருக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் அடைத்துவிட்டார். 3 வருஷங்களில், அதாவது 1802 வருஷத்தில் அவருடைய காரியங்கள் மிகுந்த திறமையாக நிர்வாகம் செய்து வந்தபடியால் பல்கில்ஸுக்கு பக்கத்தில் இந்த ஒரு சிறிய எஸ்டேட்டை அவரால் விலைக்கு வாங்க முடிந்தது. அதன் பின்னால் அவருக்கு பிரியமான கனவாய் இருந்து வந்த அந்த அட்ராட்டனோ என்ற எஸ்டேட்டை மீண்டும் விலைக்கு வாங்குவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார். அவசியம் ஏற்பட்டதனால் விவசாய பண்ணையை ஆரம்பித்தார். அதில் அவர் மிகவும் சிரத்தை காட்டி அவருடைய அக்கறை முழுவதையும் அதிலேயே செலுத்தினார். இப்போது நிக்கலஸ் ஒரு சாதாரண விவசாயியாக ஆகிவிட்டார். அவர் புதிய முறைகள் எதையும் விரும்புவதில்லை. முக்கியமாக அப்பொழுது பழக்கத்திற்கு வந்து கொண்டிருந்த ஆங்கில முறைகளை அவர் விரும்புவதில்லை. எஸ்டேட் நிர்வாகத்தை பற்றிய சாஸ்திரங்களைக் கண்டு அவர் சிரிப்பதுண்டு. தொழிற்சாலைகள் அவருக்கு பிடிப்பதில்லை. விலையுயர்ந்த உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்வதிலோ அல்லது விலையுயர்ந்த விதைகளை வாங்குவதிலோ அவருக்கு பிரியமில்லை. அவர் எஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் அவர் கவனிப்பது என்பது கிடையாது. அவருடைய எஸ்டேட் முழுவதும் முழு உருவத்தில் அவருடைய மனக்கண் முன்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்.
அவருடைய பார்வையில் முக்கியமாக அந்த பூமியில் உள்ள விளையும் சத்து எவ்வளவு, அல்லது காற்றில் உள்ள சத்து எவ்வளவு, அல்லது உரத்தில் உள்ள சத்து எவ்வளவு, அல்லது விசேஷமாக உழுவதில் என்ன பலன் என்பதெல்லாம் படுவதே இல்லை. அந்த உரத்தையோ நிலத்தில் உள்ள சத்துக்களையோ உழவுகளையோ பலன் பெறக்கூடிய விதமாக செய்து வரும் அந்த விவசாய தொழிலாளியே அவருடைய மனக்கண் முன்பு எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருப்பான். முதலில் நிக்கலஸ் விவசாயம் செய்ய ஆரம்பித்த போது, விவசாயத்தை பற்றிய பல பிரிவுகளை அவர் அறிந்து கொள்ள ஆரம்பித்த போது, அங்கிருந்த அடிமை மீதுதான் அவருக்கு அதிகமாக கவனம் திரும்பியது. விவசாயி என்பவன் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, விவசாயத்தை பற்றி முடிவு செய்ய வேண்டிய நீதிபதியும் ஆவான் என்று அவருக்கு தோன்றியது. முதலில் அடிமைகள் வேலை செய்வதை கவனித்தார். அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்கள் எதை நல்லது எதை கெடுதியானது என்று சொல்கிறார்கள் என்பதை கவனித்தார். அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிற மாதிரி அவர் பாசாங்கு செய்தாரேயொழிய உண்மையில் அவர்களுடைய முறைகளை அறிந்து கொள்வதிலேயே அவருடைய கவனம் இருந்தது. அவர்களுடைய பேசும் முறையையும், அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்று அவர்கள் செய்யும் முடிவையும் கற்றுக்கொள்வதில் அவர் கவனமாயிருந்தார். விவசாயிகளின் சிரத்தைகளையும் ஆசைகளையும் அவர் அறிந்த பின்பு அவர்களுடைய மொழியிலேயே பேசுவதற்கும் படித்துக் கொண்டார். அவர்களுடைய வார்த்தைகளில் மறைந்திருக்கும் பொருள்களை அறிந்து கொண்டார். அவர்களைப் போலவே அவரும் இருப்பதாக உணர்ந்தார். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்புதான் அவர் தைரியமாக தமது அடிமைகளை வேலை வாங்க ஆரம்பித்தார். அதாவது விவசாயி என்ற முறையில் தமது கடமைகளை செய்ய ஆரம்பித்தார். அந்த விதமாக நிக்கலஸ் செய்து வந்த நிர்வாகமானது பிரமாதமான பலன்களை கொடுத்தது. அவர் எஸ்டேட் நிர்வாகத்தை மேற்கொண்ட பின்பு அவருக்கிருந்த உள்ளொளியின் உதவியினால் அந்த கிராமத்திற்கு ஒரு மேஸ்திரியையும் ஒரு தலைவனையும் ஒரு பிரதிநிதியையும் நியமித்தார். அங்கிருந்த அடிமைகளை கொண்டு அம்மாதிரி அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும்படி சொல்லியிருந்தால் ராஸ்தோவ் நியமித்த பேர்வழிகளையே அவர்களும் தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அந்த பதவிகளை எல்லாம் வேறு யாருக்கும் மாற்றாதாய் பார்த்து கொண்டார். உரத்தின் தன்மையைப் பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாக, அவரது வரவு செலவை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக, விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை ஆடுமாடுகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். அவற்றை சகல விதங்களிலும் விருத்தி செய்வதற்கு அவர் ஏற்பாடு செய்தார். விவசாயிகளின் குடும்பங்களில் அதிகமானவர்கள் சேர்ந்து வாழும்படி செய்தார். விவசாயிகளின் குடும்பங்கள் சிதறிப்போய் விடாமல் செய்தார். சோம்பேறிகளாய் இருந்தவர்களிடமும் ஒழுக்கங்கெட்டவர்களிடமும் சக்தியில்லாதவர்களிடமும் அவர் கடுமையாக நடந்து கொண்டார். அவர்களை தம்முடைய விவசாய பண்ணையிலிருந்து வெளியேற்றுவதற்கும் முயற்சி செய்தார். விவசாயிகளுடைய விதைப்பிலும் அலுப்பிலும் தம்முடையதைப் போலவே அவர் கவனமாக நடந்து கொண்டார். ஆகவே அவரைப் போல சீக்கிரமாக விதைத்து சீக்கிரமாக அறுவடை செய்து தகுந்த பலனை அடைந்த மிராகதார்கள் மிகவும் சொற்பம். வீட்டு வேலை செய்யும் அடிமைகளிடம் தலையிடுவதில் அவருக்கு பிரியமே கிடையாது. அவர்களை சோம்பேறிகள் என்று அவர் அழைப்பது வழக்கம். அவருடைய இளக்காரத்தினால் அந்த வேலை செய்யும் அடிமைகள் கெட்டுப்போனார்கள் என்று மற்றவர்கள் குறை கூறினார்கள். ஒரு வீட்டு வேலை அடிமையைப் பற்றி ஏதாவது தீர்மானம் செய்ய வேண்டியிருந்தால், முக்கியமாக அவனை தண்டிக்க வேண்டியிருந்தால், அவர் எப்போதுமே மனம் குழம்பி இருப்பார். அதைப்பற்றி வீட்டில் உள்ள ஒவ்வொருவரிடமும் ஆலோசனை செய்வார். நிலத்தில் வேலை செய்யும் ஆட்களுக்கு பதிலாக வீட்டு வேலை செய்யும் அடிகளை இராணுவ சேவையில் சேர்த்துவிடுவது சாத்தியமாயிருந்தால் அதைச் செய்வதில் கொஞ்சங்கூட அவர் தயக்கம் கொள்ளுவதில்லை. விவசாயிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் எப்போதும் சந்தேகம் கொண்டதில்லை. ஏனெனில் அவருடைய ஒவ்வொரு தீர்மானத்தையும் அந்த விவசாயிகள் எல்லோரும் ஆதரிப்பார்கள் என்பதை அவர் அறிவார். அவர் தமக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றுவதற்காக ஒருவனிடம் கடுமையாக நடந்து கொள்ளவோ, அல்லது ஒருவனை தண்டிக்கவோ, அல்லது ஒருவனுக்கு வேலையை சுலபமாக்கவோ, அல்லது நன்கொடை கொடுக்கவோ அவர் சுலபமாக சம்மதிப்பதில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி எந்த அளவுகோலால் தீர்மானிக்கிறார் என்று அவரால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவு கோலானது அவருடைய மனதில் உறுதியாகவும் வளைந்து கொடுக்காததாகவும் இருந்து வந்தது. அவர் ஒரு காரியம் நடக்கவில்லை என்பதற்கோ, அல்லது ஒழுங்கு தவறாக நடந்தது என்பதற்கோ அடிக்கடி எரிச்சல் கொள்வதுண்டு. நம்முடைய ருச்சிய விவசாயிகளை வைத்துக் கொண்டு ஒருவர் என்ன செய்ய முடியும் என்று அச்சமயங்களில் அவர் சொல்வதுண்டு. அவரால் அவர்களிடம் வேலை வாங்க முடியாது என்று அவர் நினைத்து வந்தார். இருந்தாலும் அவர் நம்முடைய ருச்சிய விவசாயிகள் மீது பிரியம் கொண்டிருந்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மனப்பூர்வமாக பிரியம் கொண்டிருந்தார். அதனால் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய விவசாய வழிகளை அவர் நன்றாக அறிந்து கொண்டிருந்தார். தன்னுடைய கணவருக்கு விவசாயத்தில் இருக்கிற ஆசையைக் கண்டு கோமகள் மேரி பொறாமை கொள்வதுண்டு. அந்த ஆசையில்
தான் பங்கு கொள்வதற்கில்லையே என்று வருந்தி வந்தார். ஆனால் அவருக்கு அந்த உலகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சிகளையோ அல்லது எரிச்சல்களையோ அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த உலகம் அவளுக்கு பழக்கமில்லாததாகவும் தூரத்தில் இருப்பதாகவும் தோன்றியது. அதே மாதிரி அதிகாலையில் எழுந்து வயல்களை காலை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு வந்த பின்போ அல்லது களத்துமேட்டிற்கு போய் வந்த பின்போ அல்லது உழுவதற்கோ விதைப்பதற்கோ அனுப்பதற்கோ போய் வந்த பின்போ அவளுடன் அவர் தேநீர் பருகும்போது அவ்வளவு பரபரப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏன் காணப்படுகிறார் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மாத்தியோ எர்மைஷின் என்ற விவசாயி மிகுந்த சுகரியமான நிலைமையில் இருப்பவன். அவனுடைய குடும்பத்தாரோடு தானியங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இரவு முழுவதும் வேலை செய்வான். அவனுடைய சிக்கனமான விவசாயத்தைக் கண்டு ராஸ்தோவ் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு புகழ்வதுண்டு. இதற்காக அம்மாதிரி அவர் மகிழ்ச்சி கொள்கிறார் என்பதையும் அவளால் அறிய முடியவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் அறுவடை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நிக்கலஸ் அறுவடையை முடித்து தானியங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திப்பார். இதைக் கண்டு நிக்கலஸ் எதற்காக மகிழ்ச்சி கொள்ளுகிறார் என்பதையும் அவளால் அறிய முடியவில்லை. ஓட்ஸ் தானிய பயிர்கள் இலைவிட்டு தளிர்த்து தண்ணீருக்காக ஏங்கி நிற்கும்போது மழை பெய்தால் அதைக் கண்டு நிக்கலஸ் சந்தோஷப்படுவதுண்டு. அந்த மழையை மகிழ்ச்சியோடு கஞ்சி மிட்டி பார்ப்பதற்காக வராந்தாவில் போய் அவர் நிற்பதுண்டு. அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட காரணம் என்ன என்பதையும் அவளால் அறிய முடியவில்லை. அறுவடை சமயத்தில் மழையை பொழிய வைக்கப் போவதைப் போல மேகங்கள் கவிந்து கொண்டிருக்கும். அச்சமயத்தில் ஒரு காற்று வந்து அந்த மேகங்களை அப்பால் நகர்த்திக் கொண்டு போய்விடும். அப்பொழுதெல்லாம் அவர் வயலிருந்து திரும்பி வரும்போது முகம் சிவந்து வியர்த்து போயிருப்பார். தமது கைகளை தேய்த்துக் கொண்டு, நல்லது, இன்னும் ஒரு நாள் மழை வராமல் இருந்தால் போதும், என்னுடைய தானியங்களையும் விவசாயிகளின் தானியங்களையும் பந்தோபஸ்தாக களஞ்சியங்களில் சேர்த்து விடலாம் என்று அவர் சொல்லுவதுண்டு. இம்மாதிரி எதற்காக அவர் நடந்து கொள்ளுகிறார் என்பதையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் எப்பொழுதுமே அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர். அப்படியிருந்தும் அவர் அன்பான உள்ளம் கொண்டவராயிருந்தும் யாராவது சில விவசாயிகள் கஷ்டமான வேலைகளில் இருந்து தங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டுமென்று மனுக்கள் கொண்டு வருவதாய் இருந்தால் அவற்றை அவள் நிக்கலசரிடம் கொடுக்கும்போது மட்டும் அவர் ஏன் அவ்வளவு கோபம் கொள்ளுகிறார் என்பதையும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அன்பான நிக்கலஸ் அம்மாதிரி விஷயங்களில் அவளுடைய வேண்டுகோளை விடாப்பிடியாக ஏன் மறுக்க வேண்டும் என்பதையும் அவளுடைய வேலை அல்லாத மாதிரி விஷயங்களில் அவள் தலையிடக்கூடாது என்று கோபமாக ஏன் சொல்லுகிறார் என்பதையும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் வேறு ஒரு தனி உலகத்தைக் கொண்டிருக்கிறார் என்றும் அதன் மீது மிகுந்த ஆவலோடு அன்பு கொண்டிருக்கிறார் என்றும் அதனுடைய விதிகளை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவள் உணர்ந்தாள். சில சமயங்களில் அவரை புரிந்து கொள்ளுவதற்காக அவருடைய அடிமைகளுக்கு அவர் செய்து வரும் நல்ல வேலைகளைப் பற்றி அவள் பேசுவண்டு. அச்சமயம் அவர் எரிச்சல் கொண்டு பின்வருமாறு பதில் சொல்லுவார், கொஞ்சங்கூட கிடையாது. அந்த நினைப்பே என் மனதில் தோன்றியது இல்லை. அவர்களுடைய நன்மைக்காக நான் அதை செய்ய மாட்டேன். அம்மாதிரி பேசுவதெல்லாம் அண்டைவிட்டாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பேசுவதெல்லாம் வெறும்பாட்டிக் கதை. நம்முடைய குழந்தைகள் பிச்சை எடுக்கும்படி நேரிடக்கூடாது என்பது ஒன்றுதான் நாம் விரும்புவதாகும். நான் உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய காரியங்களையெல்லாம் ஒழுக்காக அமைத்து விட வேண்டும், அவ்வளவுதான். அதைச் செய்து முடிப்பதற்கு ஒழுங்கும் கண்டிப்பும் அத்தியாவசியமாய் இருக்கின்றன. அதைப் பற்றி அவ்வளவு தான் என்று அவர் கூறிவிட்டு வேகமாக தமது விரல்களை முஷ்டி கூட்டினார். விவசாயியானவன் நிர்வாணமாகவும் பட்டினியாகவும் இருந்து அவனுடைய கூதரையும் பரிதாபமாய் இருந்தால் அவனுக்கோ அல்லது எனக்கோ எவ்விதமான நன்மையும் செய்ய முடியாது. அவ்வளவு தான் விஷயம். நிக்கலஸ் செய்தவையெல்லாம் பலன் கொடுத்தன. ஏதோ தர்மத்திற்காக பிறருக்கு நன்மை செய்வதைப் போன்ற நினைப்புக்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. அதுதான் அவருடைய வெற்றினுக்கு காரணமாகும். அவருடைய செல்வம் வேகமாக பெறுகிறது. பக்கத்து எஸ்டேட்டுகளைச் சேர்ந்த அடிமைகள் அவரிடம் வந்து தங்களையும் அவர் விலைக்கு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுவார்கள். அடிமைகளின் உலகத்தில் அவர் இறந்து வெகுகாலம் ஆனபின்பும் கூட அவரை பயபக்தியோடு போற்றி வந்தார்கள். அவர்தான் சரியான எஜமானர். விவசாயிகளின் தேவைகளையே முதலில் கவனிப்பார். அதன் பின்னால்தான் தம்முடைய தேவைகளை அவர் கவனிப்பார். யாரும் அவரிடம் தலையிட முடியாது. அவர்தான் உண்மையான எஜமானர் என்று சொல்லி வந்தார்கள். 8. அவர் நிர்வாகம் செய்து வந்த விஷயங்களில் ஒரு காரியம் நிக்கலசுக்கு சில சமயங்களில் கவலையை கொடுத்து வந்தது. அதாவது அவருடைய பழைய குதிரை படை சுபாவமானது அவருக்கு திடீரென்று கோபம் ஏற்படும்படி செய்து
பலாக்காரத்தை உபயோகிக்கும்படி தூண்டுகிறது. ஆரம்பத்தில் இம்மாதிரி செய்கைகளில் கண்டிக்கப்படக்கூடியது எதுவுமில்லை என்று அவர் நினைத்தார். ஆனால் அவருக்கு திருமணம் ஆகி 2வது வருஷத்தில் அம்மாதிரி தண்டனை கொடுப்பதைப் பற்றி அவர் கொண்டிருந்த கொள்கை திடீரென்று மாறியது. ஒரு வசந்த காலத்தில் பாகுசாராவா என்ற இடத்தில் உள்ள கிராமத் தலைவனை அழைத்து வரும்படி சொன்னார். திரான் இறந்து போன பின்பு வேறு ஒருவன் அந்த வேலையை பார்த்து வந்தான். அவன் யோக்கிய மற்ற முறையில் நடந்ததாகவும் பல ஒழுங்கினங்களைச் செய்ததாகவும் அவன் மீது குறை கூறினார்கள். நிக்கலஸ் வெளியே முற்ற மண்டபத்திற்கு அவனிடம் கேள்விகள் கேட்பதற்காக போனார். அந்த கிராமத் தலைவன் சில பதில்களைச் சொன்ன பின்பு திடீரென்று கூச்சல்களும் அடிக்கிற சப்தங்களும் கேட்டன. நிக்கலஸ் மத்தியான சாப்பாட்டிற்கு திரும்பி வந்தபோது தமது மனைவியிடம் சென்றார். அவள் தனது பின்னால் வேலையை குனிந்து செய்து கொண்டிருந்தாள். அவளிடம் அன்று காலையில் தாம் செய்து வேலைக்காக வழக்கம் போல சொல்ல ஆரம்பித்தார். அப்படி பேசியபோது பாகுசாராவா கிராமத் தலைவனைப் பற்றியும் அவர் பேசினார். கோமகள் மேரிக்கு திடீரென்று முகம் சிவந்து உடனே வெளியேறியது. அவள் மீண்டும் தன்னுடைய தலையை கவிழ்த்து வைத்துக் கொண்டு உதட்டை கடித்துக் கொண்டிருந்தாளே ஒழிய அவளுடைய கணவருக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் அப்பேற்பட்ட அகம்பாவம் பிடித்த அயோக்கியன் என்று கூறினார். அவனைப் பற்றி பேசும்போதே அவருக்கு அதிகமாக கோபம் வந்தது. அவன் குடித்து இருந்ததாகவும் அவனுக்கு தெரியாது என்றும் என்னிடம் சொல்லியிருந்தாள். ஆனால் என்ன விஷயம் மேரி என்று அவர் திடீரென்று கேட்டார். கோமகள் தனது தலையை நிமிர்த்தி பேச முயற்சித்தாள். உடனே வேகமாக மீண்டும் தலையை தொங்கவிட்டு உதடுகளைச் சுழித்தாள். ஏன், என்ன விஷயம்? எனது அன்பே. கோமகள் மேரி அழகற்றவளாய் இருந்த போதிலும் அவள் கண்ணீர் விடும்போது அழகாய் தோன்றினாள். வலியினால் அவள் எப்போதும் கதறியதில்லை, அல்லது எரிச்சலினாலும் அவள் கதறியது இல்லை. ஆனால் துக்கம் ஏற்படும் போதும் இரக்கம் ஏற்படும் போதுதான் அவள் கதறுவாள். அம்மாதிரி அழும்போது அவளுடைய பிரகாசமான கண்கள் தடுக்க முடியாத ஒரு கவர்ச்சியை காட்டும். நிக்கலஸ் அவளுடைய கையை பற்றியதும் அவளால் அதற்கு மேல் தன்னை அடக்கி வைக்க முடியவில்லை. உடனே அழ ஆரம்பித்தாள். நிக்கலஸ், நான் அதை பார்த்தேன். அவன் மீது குற்றம் இருக்கிறது. ஆனால் நீர் ஏன்? நிக்கலஸ் என்று அவள் சொல்லிவிட்டு தன்னுடைய முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். நிக்கலஸ் எதுவும் சொல்லவில்லை. அவருடைய முகம் சிவந்தது. அவர் அவளை விட்டு எழுந்து அந்த அறையில் மேலும் கீழும் உலாவினார். அவள் எதற்காக அழுகிறாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அவள் சொல்லுவதை அவரால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவர் அவருடைய குழந்தை பருவத்தில் இருந்தே தினசரி நடக்கும் ஒரு சாதாரண காரியம் என்று கருதி வந்ததை இப்பொழுது தவறு என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இது என்ன அபிமான உணர்ச்சி தானா, அல்லது முதிய மனைவிகளின் கதைகள்தானா, அல்லது அவள் சொல்வது சரியா என்று தம்மையே அவர் கேட்டுக்கொண்டார். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும் முன்பாக அவளுடைய முகத்தை மீண்டும் அவர் நோக்கினார். அந்த முகத்தில் அன்பும் வேதனையும் நிறைந்திருந்தது. திடீரென்று அவள் சொல்வது சரிதான் என்றும் தாம் வெகுகாலமாக பாவம் செய்து வருவதாகவும் அவர் உணர்ந்தார். மேரி என்று அவர் மிருதுவாக சொல்லி அவளிடம் நெருங்கினார். இனி அம்மாதிரி ஒரு காலம் நடக்காது. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், ஒரு காலம் நடக்காது என்று அவர் ஒரு சிறிய பையன் மன்னிப்பு கேட்பதைப் போல நடுங்கிய குரலில் திருப்பித் திருப்பிச் சொன்னார். கோமகளின் கண்களில் இருந்து கண்ணீர் வேகமாக இன்னும் வந்து கொண்டிருந்தது. அவள் அவருடைய கையை எடுத்து அதை முத்தமிட்டாள். நிக்கலஸ், நீர் உம்முடைய மோதிரத்தை எப்போது உடைத்தீர் என்று அவள் விஷயத்தை மாற்றுவதற்காக பேசினாள். அப்போதுதான் அவருடைய விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை அவள் கவனித்தாள். அது செதுக்கு சித்திரம் அமைந்த ஒரு மோதிரம். இன்று காலையில்தான், அதே சமயத்தில்தான். ஓ மேரி, அதை பற்றி எனக்கு ஞாபகமூட்டாதே என்று சொல்லி மீண்டும் முகம் சிவந்தார். நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், மீண்டும் இனி அம்மாதிரி நடக்காது. இது எனக்கு எப்போதும் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் என்று தம்முடைய விரலில் கிடந்த உடைந்த கல் மோதிரத்தை காட்டினார். அதன் பின்னால் அவர் தம்முடைய கிராமத்து தலைவர்களிடமோ அல்லது மேனேஜர்களிடமோ பேசும்போது அவர் முகத்தில் திடீரென்று ரத்தம் பாய்ந்து அவருடைய கைகள் முஷ்டி சேருவது வழக்கம். உடனே அவர் தம்முடைய விரலில் உள்ள உடைந்த மோதிரத்தை பார்ப்பார். தம்முடைய பார்வையை கவிழ்த்துக் கொள்ளுவார். யார் அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணினாரோ அவரை பார்க்காமல் பார்வையை தவிர்ப்பார். ஆனால் கடந்த 12 மாதங்களில் 1-2 தடவைகளில் அவர் தம்மை மறந்ததுண்டு. அச்சமயங்களில் அவர் தம்முடைய மனைவியிடம் சென்று தாம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு இனிமேல் அம்மாதிரி நடக்காது என்றும்
இதுதான் உண்மையில் கடைசி தடவை என்றும் மறுபடியும் வாக்குறுதி கொடுப்பார். மேரி, நீ என்னை வெறுக்கலாம், நான் அதற்கு தகுதியுள்ளவன்தான் என்று அவர் சொல்வார். நீர் போகலாம், உடனே போய்விடும். உம்மை உம்மால் அடக்க முடியவில்லை என்றால் நீ போய் விடலாம் என்று அவள் வருத்தத்தோடு தம்முடைய கணவரை இதப்படுத்தும் விதத்தில் பேசுவாள். அந்த மாகாணத்தில் உள்ள கனதனவான்கள் நிக்கலஸ் மீது மிகவும் மரியாதை காட்டினார்கள். ஆனால் அவர் மீது அவர்கள் பிரியமாய் இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. தம்முடைய வகுப்பைச் சேர்ந்தவர்களின் நலன்களைப் பற்றி அவர் சிரத்தை கொள்வது இல்லை. அதனால் அவரை பெருமைக்காரர் என்று சிலரும், அறிவு இல்லாதவர் என்று சிலரும் நினைத்து வந்தார்கள். வசந்த காலம் முழுவதிலும் விதைப்பதிலிருந்து அறுவடை வரையில் அவருடைய பண்ணையில் உள்ள வேலைகளிலேயே அவர் சுறுசுறுப்பாய் இருந்து வந்தார். இலையுதிர் காலத்தில் அவர் அதே மாதிரி ஊக்கத்தோடு வேட்டையாடுவதில் ஈடுபட்டார். அந்த வேட்டையாடும் காலங்களில் 1 மாதமோ அல்லது 2 மாதங்களோ வீட்டிற்கு வராமலே இருப்பதுண்டு. குளிர் காலத்தில் அவர் தம்முடைய மற்ற கிராமங்களுக்கு போய் அங்கே வாசித்துக் கொண்டிருப்பார். அவர் வாசிக்கிற புத்தகங்கள் அநேகமாக சரித்திர புத்தகங்களாக இருக்கும். அந்த புத்தகங்களை வாங்குவதற்கு வருஷந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் செலவிடுவதுண்டு. சிந்தனைக்கு உகந்ததான ஒரு வாசகசாலைக்கு வேண்டிய புத்தகங்களை தாம் திரட்டி வருவதாக அவர் சொல்வதுண்டு. அவர் வாங்கிய புத்தகங்களை எல்லாம் கண்டிப்பாக படிப்பது என்ற ஒரு வழக்கம் வைத்து வந்தார். மிகுந்த சிந்தனையான தோற்றத்தோடு தமது படிப்பு அறையில் அமர்ந்து வாசிக்க ஆரம்பிப்பார். அந்த வேலையை முதலில் ஒரு கடமையைப் போல அவர் மேற்கொண்டார். ஆனால் வழக்கத்தினால் அது அவருக்கு ஒரு விசேஷமான மகிழ்ச்சியையும் சிந்தனைக்குரிய விஷயத்தை படிப்பதற்கான பிரக்னையையும் கொடுத்து வந்தது. தமது அலுவல்கள் சம்பந்தமாக பிரயாணம் போவதாய் இருந்தால் ஒழிய அநேகமாக குளிர்காலங்களில் அவர் தமது வீட்டிலேயே தம்முடைய குடும்பத்தோடு வசித்து வருவார். அவருடைய குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளின் தாயாருக்கு உள்ள உறவுகளைப் பற்றி அவர் தெளிவாக கவனித்து வருவார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உள்ள ஒற்றுமையானது வரவர நெருங்கி வந்தது. அவளிடம் அவர் நாள்தோறும் புதிதான ஆத்மீக பொக்கிஷங்களை கண்டு வந்தார். அவருக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து சோனியாவும் அவர் களுடனேயே வசித்து வந்தாள். தமக்கும் சோனியாவுக்கும் இடையில் இருந்து வந்த விஷயங்களையெல்லாம் நிக்கலஸ் அவளுக்கு அதற்கு முன்பே சொல்லியிருந்தார். தம்மைத்தான் அதற்கு குறை கூற வேண்டுமென்றும் அவள் சிலாக்கியமானவள் என்றும் அவர் சொல்லியிருந்தார். தம்முடைய மைத்துனியிடம் பிரியமாகவும் அன்பாகவும் இருக்கும்படி அவர் இளவரசி மேரியை கேட்டிருந்தார். சோனியாவுக்கு அவர் செய்த தவறரை அவள் முற்றிலும் உணர்ந்தாள். தானே அதற்கு காரணம் என்று அவள் நினைத்தாள். தன்னுடைய செல்வம்தான் நிக்கலஸ் தன்னை கல்யாணம் செய்து கொள்வதற்கு காரணமென அவள் மனோராஜ்யம் செய்தாள். சோனியாவிடம் எவ்விதமான குற்றத்தையும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் மீது மிகுந்த பிரியமாக இருக்க அவள் முயற்சி செய்தாள். என்றாலும் அடிக்கடி அவள் மீது இளவரசி மேரிக்கு துவேஷம் ஏற்பட்டு வந்தது. அதை அவளால் அடக்க முடியவில்லை. ஒரு தடவை அவள் தன்னுடைய சிநேகிதியான நட்டாஷாவிடம் சோனியாவை பற்றியும் அவருக்குத்தான் செய்த அநீதியைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தாள். சுவிசேஷங்களை நீ ஏராளமாக வாசித்திருக்கிறாய். சோனியாவுக்கு பொருத்தமானதாக அதிலே ஒரு வாசகம் இருக்கிறது என்று நட்டாஷா சொன்னாள். என்ன என்று ஆச்சரியத்தோடு கோமகள் மேரி கேட்டாள். அது இருக்கிறவளிடம் கொடுக்கப்படும், அது இல்லாதவளிடம் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற வாக்கியம் உனக்கு நினைவு இருக்கிறதா? அவளிடம் அது இல்லை. ஏன் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை அவளிடம் தற்பெருமை இல்லாமல் இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனால் அவளிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவளிடமிருந்து ஒவ்வொன்றுமே எடுத்துக் கொள்ளப்பட்டது. சில காரியங்களில் அவளுக்காக நான் மிகுந்த துக்கப்படுவதுண்டு. முன்னால் எல்லாம் அவள் நிக்கலஸை விவாகம் செய்ய வேண்டுமென்று நான் ரொம்பவும் விரும்பி வந்தேன். ஆனால் என்னவோ அந்த காரியம் நடக்காது என்று ஏதோ ஒரு உணர்ச்சி எனக்கு தோன்றி வந்தது. அது ஒரு பலன் கொடுக்காத புஷ்பம், ஸ்ட்ராபெரி புஷ்பங்கள் மாதிரி. சில சமயங்களில் அவளுக்காக நான் வருந்தியதுண்டு. சில சமயங்களில் அதை பற்றி உன்னையும் என்னையும் போல அவள் உணர்ச்சி கொள்ளுவதில்லை என்று நான் நினைப்பதும் உண்டு. சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த வாசகத்திற்கு வேறு விதமான அர்த்தம் கொள்ள வேண்டுமென்று நட்டாஷாவிடம் கோமகள் மேரி சொன்னாள். என்றாலும் சோனியாவை பார்க்கும்போது நட்டாஷாவின் வியாக்கியானம்தான் பொருத்தமானது என்று நினைத்தாள். தன்னுடைய நிலைமையானது கஷ்டமாய் இருக்கிறது என்று சோனியா உண்மையிலேயே நினைப்பதில்லை என்று தோன்றியது. அவள் ஒரு பலனற்ற புஷ்பத்தைப் போல தனக்கு ஏற்பட்ட நிலைமையில் திருப்தி கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களைப் பற்றி தனி 630 போரும் அமைதியும் தனியாக அவள் நினைக்காமல் குடும்பம் முழுவதிலுமே அவள் பிரியம் கொண்டிருந்தாள். ஒரு பூனையைப் போல
வீட்டில் உள்ளவர்களிடம் சார்பு கொள்ளாமல் அந்த வீட்டிடமே சார்பு கொண்டிருந்தாள். முதிய கோமகளுக்கு வேண்டிய வேலைகளை அவள் கவனித்து வந்தாள். குழந்தைகளுக்கு இளக்காரம் கொடுத்து அதனால் அவை கெட்ட குணங்கள் கொள்ளும்படி செய்தாள். சின்னஞ்சிறிய சேவைகள் செய்வதில் அவளுக்கு எப்போதுமே சாமர்த்தியமுண்டு. அதைச் செய்வதற்கு அவள் எப்போதும் தயாராயிருப்பாள். இந்த சேவைகளை எல்லோரும் அவளிடமிருந்து பெறுவார்கள். ஆனால் அதற்கு யாரும் நன்றி கொள்ளுவது இல்லை. பால் ஷில்ஸுக்கு பக்கத்தில் இருந்த கிராமாந்தர வீட்டை திரும்பவும் கட்டினார்கள். என்றாலும் முன்னால் இருந்தது போல அவ்வளவு பெரிதாக கட்டவில்லை. கஷ்டமான காலத்தில் கட்டிட வேலைகளை ஆரம்பித்தபடியால் படாடோபம் இல்லாமல் கட்டினார்கள். அந்த பழைய வீட்டின் கல் அஸ்திவாரத்தின் மீது கட்டைகளினால் பிரம்மாண்டமான வீட்டை கட்டினார்கள். வீட்டுக்குள்ளேதான் சாந்து பூசினார்கள். கதவுகள் மொட்டை கதவுகளாகவே இருந்தன. சோபாக்கள் கடினமாக சாதாரணமாக இருந்தன. நாற்காலிகளும் மேஜைகளும் அப்படியே. எல்லாவற்றையும் அந்த எஸ்டேட்டைச் சேர்ந்த அடிமை தச்சர்களை கொண்டு அவர்களுடைய காடுகளில் உள்ள பூவரசு மரங்களினால் செய்தார்கள். அந்த வீடு விசாலமானதாய் இருந்தது. வீட்டு அடிமைகளுக்கும் விருந்தாளிகளுக்கும் போதுமான அறைகள் கொண்டிருந்தன. ராஸ்டோன்களின் குடும்பங்களும் வால்கோனிஸ்கிகளின் உறவினர்களும் அங்கே சில வேலைகளில் வருவார்கள். அவர்களோடு ஏராளமாக குதிரைகளும் டஜன் கணக்கான சேவகர்களும் வருவார்கள். அவர்கள் வந்தால் மாதக் கணக்கில் அங்கே தங்குவார்கள். இதைத் தவிர வருஷத்திற்கு 4 தடவைகளில் பெயர் தினங்களிலும் வீட்டுக்காரர்களின் பிறந்த தினங்களிலும் சுமார் 100 விருந்தாளிகள் வரையில் அங்கே வந்து 1 நாளோ 2 நாளோ தங்குவதுண்டு. வருஷத்தின் மற்ற தினங்களில் வழக்கமான வேலைகளும் காலை ஆகாரங்கள், மத்தியான சாப்பாடுகள், டின்னர்கள், இராச்சாப்பாடுகள் ஆகியவைகளும் முறைப்படி ஒழுங்காக நடந்து வந்தன. இவையெல்லாம் அந்த எஸ்டேட்டில் விளைந்த பொருட்களாலேயே தயாரிக்கப்படுவனவாகும். 9. அன்று மகாத்மா நிக்கலஸ் திருநாளுக்கு முதல் நாள். அன்று 1820 வருஷம் டிசம்பர் மாதம் 5 தேதி நட்டாஷா தன்னுடைய சகோதரருடைய வீட்டில் தனது கணவருடனும் குழந்தைகளுடனும் இலையுதிர் காலத்தின் ஆரம்பத்திலிருந்து வசித்து வந்தாள். பீட்டர்ஸ்பர்க்குக்கு தமது சொந்த வேலையாக சுமார் 3 வாரங்களில் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு பியர் போய் இருந்தார். ஆனால் அவர் புறப்பட்டு போய் இப்போது 7 வாரங்கள் ஆகிவிட்டன. ஆகவே எந்த நிமிஷத்திலும் அவர் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டார். வெஜகாவுடைய குடும்பத்தை தவிர நிக்கலசருடைய பழைய சிநேகிதரான ஓய்வு பெற்ற ஜெனரல் வாசைலி டிமிட்ரிச் தெனேசாவ் அந்த டிசம்பர் 5 தேதியன்று ராஸ்டோன்களோடு தங்கியிருந்தார். அவருடைய பெயர் தினமாகிய 6 தேதியன்று வீடு முழுவதும் விருந்தாளிகள் இருப்பார்கள் என்று நிக்கஸ் அறிவார். ஆகவே அவர் தம்முடைய டாக்டர் உடையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. கால்களில் கூர்மையான ஜோடுகளை அணிந்து பின்னால் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்த கோட்டையும் அணிந்து அவர் புதிதாக கட்டிய மாதா கோயிலுக்கு போக வேண்டும். அதன் பின்னால்தான் அவரை வாழ்த்துவதற்கு வந்துள்ள நண்பர்களை வரவேற்பார். அவர்களுக்கு சிற்றுண்டிகளை வழங்குவார். மிராசுதார்களின் தேர்தலை பற்றி அவர்களிடம் பேசுவார். அந்த தினத்திற்கு முதல் நாளன்று அவர் தம்முடைய வழக்கப்படி வேலைகளை கவனித்து வந்தார். ரயாஜான் கிராமத்தை பற்றிய கணக்குகளை தணிக்கை செய்தார். அந்த சொத்து அவருடைய மனைவியின் மருமனைச் சேர்ந்தது. அன்று எஸ்டேட் சம்பந்தமாக 2 கடிதங்கள் எழுதினார். தானிய கிடங்குகளை போய் பார்த்தார். மாட்டு பண்ணைகளையும் குதிரை லாயங்களையும் டின்னருக்கு முன்னால் போய் பார்த்து வந்தார். மறுநாளன்று மகாத்மாவின் திருநாளாகையால் பொதுவாக அதிகமாய் குடித்துவிட்டு உருளாதபடி வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்தார். பின்னர் டின்னக்கு வந்தார். தம்முடைய மனைவியிடம் தனிமையாக பேசுவதற்கு நேரமில்லை. அங்கிருந்த நீண்ட சாப்பாட்டு மேஜை முன்பு உட்கார்ந்தார். அந்த மேஜையில் 20 பேர்களுக்கு பரிமாறப்பட்டிருந்தது. அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே கூடினார்கள். அந்த மேஜை முன்பாக அவருடைய தாயார், அவருடைய தாயாரின் பழைய நண்பரான பெலோவா, அவருடைய மனைவி, அவர்களுடைய 3 குழந்தைகள், அந்த குழந்தைகளின் உபாத்தியாயினி, அவருடைய மனைவியின் மருமகன், அந்த மருமகனின் வாத்தியார் சோனியா, தெனேசா, நட்டாஷா, அவருடைய 3 குழந்தைகள், அந்த குழந்தைகளின் தாதிகள், முதிய மைக்கேல் ஐவானாவிச் என்ற முதிய இளவரசரின் சிற்பி, இவ்வளவு பேரும் இருந்தார்கள். சிற்பி வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு பால்கில்ஸிலேயே தங்கி வந்தார். கோமகள் மேரி அந்த மேஜையின் மற்றொரு முனையில் அமர்ந்திருந்தாள். தனது கணவர் ஆசனத்தில் அமர்ந்ததும் அவர் வேகமாக மேஜை கைகுட்டையை எடுத்ததையும் தமிழரையும் ஏன் கிளாசையும் தள்ளியதையும் பார்த்து அவர் கோபமாய் இருப்பதாக முடிவு செய்து கொண்டாள். பண்ணையில் இருந்து நேராக அவர் டின்னருக்கு வருவாரானால் அம்மாதிரிதான் சில சமயங்களில் ஏற்படுவதுண்டு. அதாவது சாப்பிடுவதற்கு முன்பாக அம்மாதிரி இருப்பார்.
அம்மாதிரியான அவருடைய குணங்களை கோமகள் மேரி நன்றாக அறிவாள். அவள் நல்ல குணத்தோடு இருக்கிற காலங்களில், அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர் சாப்பிட்டு முடிகிற வரையில் அமைதியாக இருப்பாள். அதன் பின்னால் அவருடன் பேச ஆரம்பித்து, முடிவில் அம்மாதிரி கோபமாய் இருப்பதற்கு காரணம் இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்ளும்படி செய்வாள். இன்று அந்த போக்கை அவள் முற்றிலும் மறந்துவிட்டாள். அதனால் யாதொரு காரணமும் இல்லாமல் தன்மீது கோபமாக இருப்பதாக அவள் நினைத்து கொண்டு மனம் புண்பட்டு வேதனை கொண்டாள். அவர் எங்கே போயிருந்தார் என்று அவள் கேட்டாள். அவர் பதில் சொன்னார். பண்ணையின் எல்லாம் சரியாய் இருக்கிறதா என்று மீண்டும் அவள் கேட்டாள். அவளுடைய தொனி இயற்கைக்கு விரோதமாக இருந்ததால் அதை கேட்டதும் அவரும் மகிழ்ச்சி குறைவோடு கண்களை சிமிட்டி வேகமாக அவர் பதில் சொன்னார். அப்படியானால் நான் நினைத்து தவறு அல்ல என்று கோமகள் மேரி நினைத்தாள். அவர் ஏன் என் மீது கோபமாய் இருக்கிறார்? அவருடைய தொனியில் இருந்து அவள் மீது அவர் எரிச்சல் கொண்டிருப்பதாகவும் அந்த உரையாடலை முடிக்க விரும்புவதாகவும் அவள் முடிவு செய்து கொண்டாள். அவள் கூறிய வார்த்தைகள் இயற்கைக்கு விரோதமாக இருந்தன என்பதை அவள் அறிவாள். ஆனால் மேலும் சில கேள்விகளை கேட்காமல் இருக்க அவளால் தெரேசாவின் உரையாடலால் அந்த மேஜையில் மீண்டும் பேச்சுகள் பொதுப்படையாகவும் பரபரப்பாகவும் இருந்தன. ஆனால் அவள் அவளுடைய கணவரிடம் அதன் பின்னால் பேசவில்லை. அவர்கள் மேஜையை விட்டெழுந்ததும் வழக்கம் போல முதிய கோமகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக போனார்கள். டின்னர் முடிந்த பின்பு வீட்டுக்காரிக்கு வந்தனம் சொல்வது ருஷ்யாவில் ஒரு பழக்கம். இந்த இடத்தில் முதிய கோமகள் வீட்டுக்காரியாக இல்லாமல் இருந்தாலும் மரியாதைக்காக அவளிடம் நன்றியை காட்டினார்கள். கோமகள் மேரி தனது கணவரை முத்தமிட்டாள். தன்மீது அவர் ஏன் கோபமாய் இருக்கிறார் என்று அவள் கேட்டாள். உனக்கு எப்போதுமே அம்மாதிரி விசித்திரமான எண்ணங்கள் ஏற்படுவதுண்டு. நான் கோபம் என்பதைப் பற்றி நினைத்தது கூட இல்லை என்று அவர் பதில் சொன்னார். ஆனால் எப்போதும் என்று அவர் சொல்லிய வார்த்தையை கேட்டும் அவளுக்கு, ஆமாம், நான் கோபமாய்த்தான் இருக்கிறேன், ஆனால் உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்று கூறுவதைப் போல இருந்தது. நிக்கலசரும் அவருடைய மனைவியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள். சோனியாவும் முதிய கோமகளும் கூட அதைக் கண்டு பொறாமை கொண்டார்கள். அவர்கள் இருவருக்குள்ளும் அபிப்பிராயபேதம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்தவிதமான குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட கணவருக்கும் மனைவிக்கும் கூட சில சமயங்களில் சண்டைக்குணம் ஏற்படுவதுண்டு. இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்த பின்பு எப்போதும் ஏற்படுவதைப் போல சில சமயங்களில் அவர்கள் இருவருக்குள்ளும் எதிர்ப்பு உணர்ச்சிகள் தோன்றுவதுண்டு. அம்மாதிரி காரியங்கள் கோமகள் மேரியினுடைய கர்ப்ப காலங்களில்தான் அதிகம் ஏற்படுவதுண்டு. அச்சமயம் அம்மாதிரியான காலம் நல்லது, சீமாட்டிகளே, கனவான்களே என்று நிக்கலஸ் உரத்த சப்தத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார். அம்மாதிரி அவர் தனக்கு எரிச்சலை உண்டு பண்ணுவதற்காகவே பேசினார் என்று கோமகள் மேரிக்கு தோன்றியது. முடியவில்லை. இன்று காலை 6 மணிக்கு எழுந்திருந்தவன் இன்னும் நான் உட்காரவில்லை. நாளையும் இதே மாதிரி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இப்போது நான் படுக்கப் போகிறேன். தமது மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் அங்கிருந்த சிறிய உட்காரும் அறைக்குச் சென்று சோபாவில் படுத்தார். எப்போதும் இவர் இதே மாதிரிதான் என்று கோமகள் மேரி நினைத்தாள். என்னைத் தவிர மற்ற ஒவ்வொருவரிடமும் அவர் பேசுகிறார். நான் அவருக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. முக்கியமாக நான் இம்மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அவருக்கு பிடிக்கவில்லை. அவள் தன்னுடைய பருத்த உருவத்தை பார்த்தாள். கண்ணாடியில் அவள் பார்த்தபோது அவளுடைய முகம் வெளிரிப்போய் பலவீனமாக தோன்றியது. அவளுடைய கண்கள் முன்பு இருந்ததை விட இப்போது பெரியதாக தோன்றின. ஒவ்வொரு காரியமும் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. முக்கியமாக தெரேசாவின் கூச்சலும் சிரிப்பும் நட்டாஷாவின் பேச்சும், முக்கியமாக சோனியா திடீர் திடீர் என்று அவளை பார்க்கும் பார்வையும் அவளுக்கு எரிச்சலாய் இருந்தன. எப்போதுமே கோமகள் மேரிக்கு எரிச்சல் வருவதற்கு சோனியாவே முதலில் காரணமாக காணப்படுவாள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமலே அங்கு வந்த விருந்தாளிகளோடு சிறிது நேரம் உட்கார்ந்து இருந்த பின்பு அவள் மெதுவாக அந்த அறையை விட்டு நழுவி குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு போனாள். மாஸ்கோவுக்கு போதல் என்ற விளையாட்டை குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நாற்காலிகளை ஒன்று சேர்த்து அவைகளை வண்டிகள் மாதிரி அவர்களுடைய விளையாட்டில் கருதினார்கள். அவளையும் தங்களுடன் வரும்படி அவர்கள் அழைத்தார்கள். அவளும் அங்கே அமர்ந்து அவர்களுடன் சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கணவரையும் அவர் அனாவசியமாக கோபித்துக் கொண்டிருப்பதையும் நினைத்தபோது அவளுக்கு கவலையாயிருந்தது. அவள் எழுந்து முன் பாதங்களால் கஷ்டத்தோடு நடந்து அந்த சிறிய உட்காரும் அறைக்கு போனாள். ஒருவேளை அவர் தூங்காமல் இருக்கலாம்.
அவர் என்ன சமாதானம் சொல்லுகிறார் என்று நாள் கேட்பேன் என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டாள். அவளுடைய மூத்த பையனான குஞ்சு ஆண்ட்ரூ அவள் தாயைப் போலவே அவள் பின்னால் முன் பாதங்களால் நடந்து வந்தான். அவன் வருவதை அவள் கவனிக்கவில்லை. மேரி, என் அன்பே, அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் மிகவும் களைப்படைந்து இருக்கிறார் என்று சோனியா அங்கிருந்த பெரிய உட்காரும் அறையில் அவளை சந்தித்தபோது கூறினாள். எங்கு போனாலும் அவள் தனக்கு குறுக்கே நிற்பதாக கோமகள் மேரிக்கு தோன்றியது. ஆண்ட்ரூ அவரை ஒருவேளை தூக்கத்தில் இருந்து எழுப்பிவிடுவான். கோமகள் மேரி சுற்றி பார்த்தபோது குஞ்சு ஆண்ட்ரூ அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பதைக் கண்டாள். சோனியா சொல்வது சரிதான் என்று உணர்ந்தாள். என்றாலும் அதே காரணத்தினால் அவள் முகம் சிவந்தது. கடுமையாக எதுவும் சொல்லிவிடாமல் இருப்பதற்கு கஷ்டத்தோடு முயற்சி செய்தாள். அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் சோனியா சொல்வதற்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கக்கூடாது என்று நினைத்து ஆண்ட்ரூவை தனக்கு பின்னால் அமைதியாக வரும்படி சொல்லிவிட்டு அந்த அறையின் வாசலுக்கு போனாள். சோனியா மற்றொரு வாசல் வழியாக வெளியே போனாள். நிக்கலஸ் தூங்கிக் கொண்டிருந்த அறையில் இருந்து ஒரு மாதிரியான நிதானத்தோடு அவர் மூச்சுவிடும் சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அது அவருடைய மனைவிக்கு பழக்கமான சப்தம். அவள் அதை கேட்டதும் அவரை பார்த்தாள். அவருடைய மிருதுவான லட்சணமான நெற்றியும் அவருடைய மீசையும் அவருடைய முகம் முழுவதும் அவர் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எப்படி காணப்படுமோ அதே மாதிரி அவளுக்கு காணப்பட்டன. நிக்கலஸ் திடீரென்று அசைந்து கொடுத்து சிறுமினார். அச்சமயத்தில் வாசலுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த குஞ்சு ஆண்ட்ரூ கூச்சலிட்டான். அப்பா, அம்மா இங்கே நின்று கொண்டிருக்கிறாள் என்று சொன்னான். கோமகள் மேரி வீதியினால் முகம் வெளிரி தனது பையனுக்கு சைகை காட்டினாள். அவன் முனமானான். அங்கே ஒரு வினாடி அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி கோமகள் மேரிக்கு பயங்கரமாய் தோன்றியது. தூக்கத்திலிருந்து எழுப்புவதை நிக்கலஸ் எவ்வளவு தூரம் வெறுப்பார் என்பதை அவள் அறிவாள். அதன் பின்னால் நிக்கலஸ் சிறுமிக் கொண்டு மீண்டும் அசைந்து கொடுப்பது அவளுக்கு கேட்டது. அவருடைய குரலில் கோபம் தொனிக்க பின்வருமாறு பேசினார். ஒரு வினாடி கூட எனக்கு அமைதி கிடைப்பது இல்லை. மேரி, நீயா அங்கே நிற்கிறாய்? அவனை ஏன் இங்கே அழைத்து வந்தாய்? நான் பார்ப்பதற்காகத்தான் வந்தேன். ஆனால் நான் கவனிக்கவில்லை. என்னை மன்னித்துவிடும். நிக்கலஸ் மீண்டும் இருமினார். அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. கோமகள் மேரி அந்த வாசலில் இருந்த பையனை அழைத்துக் கொண்டு மீண்டும் குழந்தைகளின் அறைக்கு போனாள். 5 நிமிஷங்களுக்கு பின்னால் அவருடைய செல்ல குழந்தையான கருப்பு கண்களை கொண்ட 3 வயதான நட்டாஷா தனது சகோதரனிடமிருந்து தன்னுடைய அப்பா தூங்கிக் கொண்டிருப்பதையும் தன்னுடைய அம்மா உட்காரும் அறையில் இருப்பதையும் கேள்விப்பட்டாள். உடனே அவளுடைய தாயாருக்கு தெரியாமல் தந்தையிடம் ஓடினாள். அந்த கருநிற கண்களை கொண்ட சிறிய பெண்கிரிச்சிடும் அந்த கதவை தைரியமாக திறந்து சோபாவுக்கு சமீபமாக தனது சிறிய பருத்த கால்களால் வேகமாக நடந்து போனாள். அங்கே அவர் தன் பக்கம் முதுகை காட்டிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து முன் பாதங்களால் உந்தி அவருடைய தலைக்கு கீழே இருந்த கையை முத்தமிட்டாள். நிக்கலஸ் ஒரு கனிவான புன்னகையோடு திரும்பினார். நட்டாஷா, நட்டாஷா என்ற கோமகள் மேரியின் பீதியுற்ற மெதுவான குரல் வாசல் வழியாக கேட்டது. அப்பா தூங்க வேண்டும். இல்லை அம்மா, அவர் தூங்க வேண்டியதில்லை. அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த குஞ்சு நட்டாஷா உறுதியோடு சொன்னாள். நிக்கலஸ் தமது கால்களை கீழே தொங்கவிட்டு எழுந்து தனது குமாரியை கைகளால் தூக்கிக் கொண்டார். உள்ளே வா மேரி என்று தமது மனைவியை அழைத்தார். அவள் உள்ளே சென்று தனது கணவருக்கு பக்கத்தில் அமர்ந்தாள். அவன் எனக்கு பின்னால் வந்ததை நான் கவனிக்கவில்லை என்று அவள் தயக்கத்தோடு சொன்னாள். நான் சும்மா பார்ப்பதற்காகத்தான் வந்தேன். தம்முடைய சிறிய குழந்தையை ஒரு கையினால் அணைத்துக் கொண்டு தமது மனைவியை பார்த்தார். அவளுடைய வருத்தமான தோற்றத்தைக் கண்டதும் மற்றொரு கையினால் அவளை அணைத்து அவளுடைய தலையில் முத்தமிட்டார். நான் அம்மாவை முத்தமிடலாமா என்று நட்டாஷாவிடம் அவர் கேட்டார். நட்டாஷா வெட்கத்தோடு புன் முறுவல் காட்டினாள். மீண்டும் ஒரு தடவை செய்யும் என்று அவள் நிக்கலஸ் எந்த இடத்தில் மேரியை முத்தமிட்டாரோ அந்த இடத்தை சுட்டி காட்டி உத்தரவிட்டாள். நான் கோபமாய் இருக்கிறேன் என்று நீ எதற்காக நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை என்று நிக்கலஸ் அவருடைய மனைவியின் மனதில் இருந்த கேள்வியை அறிந்து கொண்டவர் போல கேட்டார். அம்மாதிரி நீர் இருக்கும்போது எவ்வளவு தூரம் நான் மன வருத்தமாகவும் ஆதரவற்றவளாகவும் உணர்கிறேன் என்பது உமக்கு தெரியவே முடியாது. எனக்கு எப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. மேரி, இந்த அசட்டு பேச்சுக்களை எல்லாம் பேசாதே. நீ இம்மாதிரி பேசுவதற்கு நீயே வெட்கப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கூறினார்.
நீர் நான் அழகு இல்லாமல் இருப்பதால் என்னை காதலிக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. எப்போதுமே எப்போதும் இந்த நிலைமையில் ஓ, நீ எவ்வளவு அசட்டுத்தனமாய் இருக்கிறாய். அழகு என்பது மட்டும் ஒருவரை கவருவது இல்லை. காதல் தான் அழகை பார்க்கும்படி நம்மை செய்கிறது. மால்வினாசை போன்ற பெண்கள் தான் அவர்களுடைய அழகுக்காக காதலிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் எனது மனைவியை காதலிக்கிறோனா? நான் அவளை காதலிக்கவில்லை. ஆனால் நான் அதை எப்படிச் சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. நீ இல்லாமல் இருக்கும்போது அல்லது நம் இருவருக்குள்ளேயே இம்மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படும்போது எனக்கு ஒன்றுமே ஓடுவதே இல்லை. என்னால் ஒன்றையும் செய்ய முடிவதில்லை. இப்போது நான் என்னுடைய விரல் மீது பிரியம் கொண்டிருக்கிறேனா? நான் பிரியம் கொள்ளவில்லை. ஆனால் அதை இழப்பதற்கு நான் சம்மதிப்பேனா? நான் அம்மாதிரி இல்லை. ஆனால் நீர் சொல்வது எனக்கு புரிகிறது. அப்படியானால் நீர் என் மீது கோபமாய் இல்லை என்று சொல்லுகிறீரா? அசாத்தியமாக கோபம் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு புன்முறுவலோடு எழுந்தார். தமது தலைமுடியை தடவி விட்டுக்கொண்டு அந்த அறையில் உலாவ ஆரம்பித்தார். நான் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா, மேரி? என்று அவர் ஆரம்பித்தார். இப்போது அவர்களுக்குள் சமரசம் ஏற்பட்டு விட்டபடியால் தாம் நினைத்துக் கொண்டிருப்பதை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். தாம் சொல்வதை அவள் கேட்க தயாராய் இருக்கிறாளா என்பதை அவர் கேட்கவில்லை. அதைப் பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவருக்கு ஒரு நினைப்பு தோன்றியது. ஆகவே அந்த நினைப்பு அவளையும் சேர்ந்ததுதான். இலை துளிர் காலம் வரையில் வீயரை இங்கே தங்கியிருக்கும்படி தாம் கேட்கப் போவதாக அவளிடம் சொன்னார். அவர் பேசி முடிக்கிற வரையில் கோமகள் மேரி கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்னால் அவள் சில வார்த்தைகளை பேசினாள். அதன் பின்னால் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறவைகளை அவள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தாள். அவளுடைய நினைப்புகள் எல்லாம் குழந்தைகளைப் பற்றியதாகவே இருந்தன. அந்த குஞ்சு நட்டாஷாவை சுட்டிக்காட்டி அவளிடம் ஏற்கனவே பெண்மை தோன்ற ஆரம்பித்து விட்டது என்று அவள் பிரெஞ்சு மொழியில் சொன்னாள். பெண்களாகிய நாங்கள் நியாயவாதத்திற்கு விரோதமாக இருப்பதாக நீர் கண்டிக்கிறீர். இதோ எங்களுடைய நியாயவாதத்தை பாரும். அப்பாதுங்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் அவள் இல்லை, அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறாள். அவள் சொல்வது தான் சரி என்று கோமகள் மேரி மகிழ்ச்சி புன்னகையோடு கூறினாள். ஆமாம் ஆமாம் என்று கூறிவிட்டு தமது சிறிய குமாரியை தம்முடைய வலிமையான கைகளால் நிக்கலஸ் பற்றி அவளை உயரே தூக்கி தமது தோள் மீது வைத்துக் கொண்டார். அவளுடைய கால்களை பற்றிக் கொண்டு அந்த அறையில் மேலும் கீழும் நடந்தார். தந்தையின் முகத்திலும் மகளின் முகத்திலும் கவலையில்லாத மகிழ்ச்சி பரவி நின்றது. நீர் இம்மாதிரி செய்வது நியாயமல்ல என்பதை நீரே அறிவீர். ஏனெனில் இந்த ஒன்றிடம் மட்டும்தான் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று அவருடைய மனைவி அவரிடம் பிரெஞ்சு மொழியில் தணிந்த குரலில் கூறினாள். ஆமாம், அதற்கு நான் என்ன செய்வது? அதை வெளியே காட்டாமல் இருப்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன். அச்சமயத்தில் கதவு திறக்கும் சப்தமும் காலடி சப்தமும் ஹாலிலும் வெளி அறையிலும் கேட்டன. யாரோ ஒருவர் வந்திருப்பது போல தோன்றியது. யாரோ வந்திருக்கிறார்கள். அது வீயர் தான் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் போய் பார்க்கிறேன் என்று கோமகள் மேரி சொல்லி விட்டு அறையை விட்டு வெளியே போனாள். அவள் அங்கே இல்லாத சமயத்தில் நிக்கலஸ் தமது குஞ்சு குமாரியோடு அறையைச் சுற்றி ஓட ஆரம்பித்தார். அவருக்கும் மூச்சு வாங்கவே திடீரென்று தமது குழந்தையை சிரித்துக் கொண்டே தோளிலிருந்து இறக்கி மார்பில் வைத்து அழுத்திக் கொண்டார். அவருடைய வேகமான ஓட்டமானது நடன ஆட்டத்தை அவருக்கு நினைப்பூட்டியது. அந்த குழந்தையின் மகிழ்ச்சியான வட்டமான சிறிய முகத்தை பார்த்ததும் அவர் முதியவருமான பின்பு அது எப்படி இருக்கும் என்பதை மனோராஜ்யம் செய்தார். அவளை உயர் வட்டாரத்திற்கு அழைத்துச் செல்லுவதைப் பற்றியும் தம்முடைய முதிய தந்தை அவருடைய குமாரியோடு தேனியல் கூப்ப நடனத்தை ஆடியதைப் போல தாமும் அவளுடன் மாஜோர்கா நடனம் ஆடுவதைப் பற்றியும் அவர் மனோராஜ்யம் செய்தார். அவரேதான் நிக்கலஸ் என்று கோமகள் மேரி சொல்லி அந்த அறைக்குள் சில நிமிஷங்களுக்கு பின்னால் நுழைந்தாள். இப்போது நம்முடைய நட்டாஷாவுக்கு உயிர் வந்து விட்டது. அவளுடைய மகிழ்ச்சியை நீர் பார்க்க வேண்டும். அவர் இவ்வளவு காலம் வராமல் இருந்ததற்காக அவளிடம் எத்தனை சூடுகள் பெற்றார் என்பதையும் நீர் பார்த்திருக்க வேண்டும். நல்லது, இப்போது வாரும். சீக்கிரம் கேட்கிறோம். இப்போது நீங்கள் இருவரும் பிரிய வேண்டிய காலம் வந்து விட்டது என்று அவள் சொல்லி தனது தந்தையை கட்டிக் கொண்டிருந்த அந்த சிறிய பெண்ணை புன்முறுவலோடு பார்த்தாள். அந்த குழந்தையை கையில் பிடித்துக்கொண்டு நிக்கலஸ் வெளியே வந்தார். கோமகள் மேரி உட்காரும் அறையிலேயே தங்கியிருந்தாள்.
இம்மாதிரி ஒருவர் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை நான் ஒரு காலம் நம்பியிருக்கவே மாட்டேன் என்று அவள் தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். அவள் முகத்தில் புன்முறுவல் ஒளிர் விட்டது. அதே சமயத்தில் அவள் பெருமூச்சு விட்டாள். அவளுடைய ஆழ்ந்த கண்களில் ஒரு அமைதியாக சோகம் காணப்பட்டது. இந்த வாழ்க்கையில் காண முடியாத மற்றொரு மகிழ்ச்சி இருப்பது போலவும், அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது அவளுக்குள்ள மகிழ்ச்சியின் மூலம் அவள் உணர்வதைப் போலவும் அந்த தோற்றம் காணப்பட்டது. அதே வினாடியில் அவளை அறியாமலேயே அதை பற்றிய சிந்தனை அவளுக்கு தோன்றியது. 1813 வருஷத்தின் துளிர்கால ஆரம்பத்தில் நட்டாஷாவுக்கு திருமணம் நடந்தது. 1820 வருஷத்தில் 3 பெண்களும் ஒரு குமாரனும் அவளுக்கு இருந்தார்கள். குமாரன் பிறக்க வேண்டுமென்பதில் அவள் மிகுந்த ஆவலாய் இருந்தாள். அந்த குழந்தைதான் இப்போது கைக்குழந்தையாய் இருக்கிறது. நட்டாஷா இப்போது உடல் பருத்து இருந்தாள். ஒரு காலத்தில் ஒல்லியாகவும் சுறுசுறுப்பாகவும் உயிர் துடிப்பும் கொண்டிருந்த நட்டாஷாவை இந்த ஒரு தடித்த உருவம் கொண்ட தாய்மையான பெண்ணிடம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அவளுடைய சாயல்கள் எல்லாம் தெளிவாக இருந்தன. அவள் ஒரு அமைதியான, மிருதுவான, நிம்மதியான தோற்றத்தோடு விளங்கினாள். அவளுடைய முகத்தில் முன்னால் எப்போதும் இருந்து பிரகாசமாய் விளங்கி வந்த பரபரப்பு இப்போது காணப்படவில்லை. அந்த பரபரப்புதான் அவளுக்கு கவர்ச்சியை கொடுத்து வந்தது. அவளுடைய முகத்தையும் உடலையும் தான் இப்போது ஒருவர் பார்க்க முடியுமே தவிர அவளுடைய உள்ளத்தை பார்க்கவே முடியாது. ஒரு வலிவான, லட்சணமான, தாய்மையான பெண்ணாக அவள் விளங்கினாள். பழைய சுறுசுறுப்பான ஜூவாலையானது அவளுடைய முகத்தில் இப்போதெல்லாம் வெகு அபர்வமாகவே காணப்பட்டது. அந்த ஜுவாலையானது அவளுடைய முகத்தில் சில சமயங்களில் தோன்றும். அதாவது அவளுடைய கணவர் வீட்டிற்கு திரும்பி வரும்போதும், அல்லது தன்னுடைய ஒரு குழந்தை வியாதியிலிருந்து தம்பி தேறி வரும்போதும், அல்லது அவளோ அல்லது கோமகள் மேரியோ இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றி பேசும்போதும் அவரை பற்றி தனது கணவரிடம் அவள் பிரஸ்தாபிப்பதே இல்லை. ஏனெனில் இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றி அவர் பொறாமை கொண்டிருப்பார் என்று அவள் மனோராஜ்யம் செய்தாள். அல்லது யாராவது அவளை பாடும்படி தூண்டும் போதும் அது காணப்படும். ஆனால் அவளுடைய திருமணத்திற்கு பின்னால் பாடும் வழக்கத்தை அவள் அடியோடு விட்டுவிட்டாள். அவளுடைய லட்சணமான, பூரணமாய் வளர்ந்த அந்த உடலில் அம்மாதிரி அபூர்வமான சமயங்களில் பழைய ஜூவாலை தெரியும் போது முன்னால் இருந்த நாட்களில் கொண்டிருந்த கவர்ச்சியை விட இன்னும் அதிக கவர்ச்சியோடு அவள் காணப்பட்டாள். திருமணத்திற்கு பின்னால் நட்டாஷாவும் அவளுடைய கணவரும் மாஸ்கோவிலும், பீட்டர்ஸ்பர்க்கிலும், மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள அவர்களுடைய எஸ்டேட்டிலும், அல்லது அவளுடைய தாயாருடன் நிக்கலஸ் வீட்டிலும் மாறி மாறி இருந்து வந்தார்கள். கோமகள் பெஜகாவா உயர் வட்டாரங்களில் அடிக்கடி இப்போது காணப்படுவதில்லை. அங்கே ஒருவேளை அவள் காணப்பட்டாலும் அவள் முன்பு இருந்ததைப் போல கவர்ச்சியுடனோ அல்லது சுமூகமான சுபாவத்துடனோ காணப்படுவதில்லை. அதனால் அவளை சந்திப்பதற்கும் பலர் இப்போது விரும்புவதில்லை. நட்டாஷா தனிமையை விரும்புகிறாள் என்று சொல்லவும் முடியாதவள் அந்த தனிமையை விரும்புகிறாளா இல்லையா என்பது அவளுக்கே தெரியாது. தனிமையை விரும்பவில்லை என்று சில சமயங்களில் அவள் நினைப்பதும் உண்டு. அவள் கர்ப்பம் அடைவதாலும், பிரசவங்கள் ஏற்படுவதாலும், குழந்தைகளுக்கு சிகிச்சை செய்வதாலும், அவளுடைய கணவரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் சேர்ந்து நிற்பதாலும் அவளுக்கு ஏராளமான நேரம் வேண்டியிருக்கிறது. உயர் வட்டார சம்பந்தத்தை அறுத்து கொண்டால்தான் அந்த அவகாசம் அவளுக்கு கிடைக்க முடியும். திருமணத்திற்கு முன்பாக நட்டாஷாவை அறிந்தவர்கள் எல்லோரும் அவளிடமும் ஏற்பட்ட இந்த மாறுதலைக் கண்டு அதை ஒரு அசாதாரணமானது என்று நினைத்தார்கள். வயோதிக கோமகள் தான் அவளுடைய தாய்மை உணர்ச்சியை கொண்டு ஒரு விஷயத்தை அறிந்திருந்தாள். அதாவது நட்டாஷாவின் வெகுளித்தனங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு கணவரும் குழந்தைகளும் வேண்டுமென்ற ஆசையினால்தான் ஏற்பட்டன என்பதே அந்த விஷயமாகும். ஒரு சமயத்தில் ஆக்ராட்னோவில் அவள் உண்மையான சிரத்தையோடு அம்மாதிரி சொன்னாள். ஆகவே இப்போது பிறர் நட்டாஷாவை அறியாமல் காட்டும் ஆச்சரியத்தைக் கண்டு அவள் ஆச்சரியம் கொண்டாள். நட்டாஷா ஒரு சிறந்த மனைவியாகவும் தாயாராகவும் விளங்குவாள் என்பது தனக்கு எப்போதுமே தெரியுமென சொல்லிக் கொண்டிருப்பாள். அவள் தன்னுடைய கணவரிடமும் குழந்தைகளிடமும் அளவு கடந்த அன்பை பொழிவாள். ஆகையால் சில சமயங்களில் அது அசட்டுத்தனமாய் தோன்றும் என்று கோமகள் சொன்னாள். புத்திசாலிகள் சொல்லும் முதல் தரமான வழியை நட்டாஷா பின்பற்றவில்லை. முக்கியமாக பிரெஞ்சுக்காரர்கள் அந்த வழியை சிலாக்கியமாக சொல்வதுண்டு. அதாவது திருமணம் ஆனவுடன் ஒரு பெண் தன்னை மறந்து நடக்கக்கூடாது என்றும், தன்னுடைய கலைத்திறன்களை அலட்சியம் செய்யக்கூடாது என்றும், தன்னுடைய அழகை ஜாக்கிரதையாக கவனித்து வர வேண்டுமென்றும், திருமணம் ஆவதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போதுதான் அதை அதிகமாக கவனிக்க வேண்டுமென்றும்,
திருமணம் ஆவதற்கு முன்பாக தனது கணவரிடம் காட்டிய கவர்ச்சி விட விவாகமானதற்கு பின்னால் தான் அதிகமாக காட்ட வேண்டுமென்றும் சொல்வதுண்டு. அதற்கு நேர் விரோதமாக நட்டாஷா தன்னுடைய கலைப்பயிற்சிகளை எல்லாம் முழுவதும் கைவிட்டாள். அவற்றில் அவளுடைய சங்கீதம்தான் மிகுந்த சக்தி வாய்ந்ததாய் இருந்தது. அந்த சங்கீதமானது ஆளை மயக்குவதில் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியதால் அவள் அதை கைவிட்டாள். தன்னுடைய நடவடிக்கைகளை பற்றி அவள் கொஞ்சம் கூட சிரத்தை கொள்வதில்லை, அல்லது தன்னுடைய அலங்காரங்களை பற்றியோ, தான் நாசுக்காக பேச வேண்டிய முறைகளை பற்றியோ, அல்லது தன்னுடைய கணவருக்கு தான் காணப்பட வேண்டிய விதங்களை பற்றியோ, அல்லது தன்னுடைய கணவருக்கு எரிச்சல் வரக்கூடிய விதத்தில் அசுகரியங்கள் ஏற்படுத்தக் கூடாது என்பதை பற்றியோ அவள் கவலை கொள்வது இல்லை. இந்த விதிகளுக்கு எல்லாம் நேர் மாறாக நடந்து வந்தாள். ஆளை மயக்கும்படி செய்யக்கூடிய அவளுடைய உள்ளுணர்வானது முன்பெல்லாம் அவளுக்கு வழிகாட்டியாய் இருந்தது. இப்போது அவளுடைய கணவருக்கு அவையெல்லாம் பரிகாசமாக தோன்றும் என்று அவள் நினைத்தாள். ஏனெனில் ஆரம்பத்திலேயே அவள் தன்னை முழுவதும் தன்னுடைய கணவருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டாள். அதாவது அவளுடைய முழு உள்ளத்தையும் எந்த விதமான இரகசியமும் இல்லாமல் அவருக்கு கொடுத்து விட்டாள். கவித்துவமான காதல் உணர்ச்சிதான் அவளுடைய கணவரை அவளிடம் இழுத்தது. ஆனால் அவளுக்கும் அவருக்கும் இப்பொழுது ஏற்பட்டுள்ள ஐக்கியமானது அந்த கவித்துவ காதல் உணர்ச்சியினால் பாதுகாக்கப்படவில்லை என்றும் வேறு ஏதோ ஒன்றினால் பாதுகாக்கப்படுகிறது என்றும் அவள் உணர்ந்தாள். அந்த ஏதோ ஒன்று என்ன என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. என்றாலும் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பந்தத்தைப் போல அந்த ஏதோ ஒன்று அவர்கள் இருவரையும் பிணைத்து வைத்திருப்பதாக அவள் உணர்ந்தாள். தன்னுடைய கணவரை கவர்ச்சி செய்வதற்காக தலை முடியை வாரி விடுவதும், புது மோஸ்தரான ஆடைகளை அணிவதும், உல்லாச பாட்டுக்களை பாடுவதும் அவளுக்கு விசித்திரமாக தோன்றின. மற்றவர்களுக்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்ற நினைப்பானது ஒருவேளை ஒப்புக்கொள்ளக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் அம்மாதிரியெல்லாம் செய்வதற்கு அவளுக்கு அவகாசமே இல்லை. பாடுவதிலோ, ஆடைகள் அணிவதிலோ, அல்லது பேசும்போது வார்த்தைகளை கவனித்து பேசுவதிலோ அவள் கொஞ்சம் கூட சிந்தனை கொள்வதில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த காரியங்களுக்காக சிந்தனை செய்வதற்கு அவளுக்கு இல்லை என்பதேயாகும். போதுமான அவகாசம் மனிதனுக்கு ஒரு காரியம் எவ்வளவு அற்பமாய் இருந்தாலும் அதில் பூரணமாக தனது கவனத்தை செலுத்த முடியும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஒரு சிறிய விஷயமாய் இருந்தாலும் ஒருவன் அதில் பூரண கவனம் செலுத்தினால் அந்த சிறிய விஷயம் பிரம்மாண்டமாக வளர முடியும் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். நட்டாஷாவின் உள்ளம் முழுவதையும் கவர்ந்து கொண்டிருந்த விஷயம் அவளுடைய குடும்பமேயாகும். அதாவது அவளுடைய கணவர், அவளுடைய குழந்தைகள் ஆகியவையாகும். அவளுடைய கணவர் முழுவதும் அவளுக்கும் அவளது குடும்பத்திற்கும் மட்டுமே சொந்தமாய் இருக்க வேண்டுமென்று அவள் நினைத்தாள். அவளுடைய குடும்பம் என்பது அவள் பெற்று வளர்த்து காப்பாற்றி வரும் குழந்தைகளேயாகும். அவள் தன்னுடைய மனதோடும் முழு உள்ளத்தோடும் தன்னுடைய மனதை முழுவதும் கவர்ந்த விஷயத்தை ஆழ்ந்து நினைத்து பார்த்தபோது அவளுக்கு அந்த விஷயம் வரவர பெரிதாக தோன்றியது. அதை சமாளிப்பதற்கு அவளுக்கு வேண்டிய சக்தி இல்லாதது போலவும், அவள் பலவீனமாய் இருப்பது போலவும் தோன்றியது. ஆகவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு முகமாக தன்னுடைய கவனம் முழுவதையும் அவள் செலுத்தி வந்தாள். என்றாலும் அவள் அவசியமென்று நினைத்த எல்லாவற்றையும் அவளால் செய்து முடிக்க முடியவில்லை. இந்த காலத்தில் இருப்பதைப் போலவே அந்த காலத்திலும் பெண்களின் உரிமைகளைப் பற்றியும், கணவன் மனைவியினுடைய உறவுகளைப் பற்றியும், அவர்களுடைய சுதந்திரங்களைப் பற்றியும், உரிமைகளைப் பற்றியும் பேச்சுக்களும் விவாதங்களும் இருந்து வந்தன. இருந்தாலும் இந்த காலத்தில் சொல்லப்படுவதைப் போல அவற்றையெல்லாம் பிரச்சனைகளாக அந்த காலத்தில் நினைத்ததில்லை. இந்த விஷயங்களில் எல்லாம் நட்டாஷாவுக்கு சிரத்தையில்லாமல் இருந்தது மட்டுமல்ல, நிச்சயமாக அவற்றைப் பற்றி அவளால் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. இக்காலத்தில் இருப்பதைப் போலவே அக்காலத்திலும் அந்த பிரச்சினைகள் சிலருக்குத்தான் தோன்றின. அதாவது கணவனும் மனைவியும் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் பெரும் இன்பத்தைத் தவிர வேறு எந்த நன்மையும் திருமணத்தில் கிடையாது என்று நினைத்தவர்களுக்கு மட்டுமே அந்த பிரச்சினைகள் தோன்றுகின்றன. இல்லற இன்பமானது திருமணத்தில் ஆரம்ப பலனையொழிய முழு பலன் அல்ல. அந்த முழு பலனானது குடும்பம் என்பதிலேயே அடங்கியிருக்கிறது. ஒரு டின்னரினால் எவ்வளவு அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற பிரச்சினையை போன்றதுதான் மேலே குறிப்பிட்ட பிரச்சினையும் ஆகும். ஆனால் உடலுக்கு வேண்டிய போஷணைக்காகத்தான் டின்னர் சாப்பிடுகிறோம் என்ற நோக்கம் உள்ளவர்களுக்கும், குடும்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் திருமணம் செய்கிறோம் என்ற நோக்கம் உள்ளவர்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை முன்காலத்தில் இருந்ததுமில்லை, இப்பொழுது இருக்கவுமில்லை. உடலுக்கு போஷணையை கொடுப்பதுதான் டின்னரின் நோக்கமானால்
ஏககாலத்தில் 2 டின்னர்கள் சாப்பிடுகிறவருக்கு ஒருவேளை மகிழ்ச்சி அதிகமாய் இருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் நிறைவேறாது. ஏனெனில் 2 டின்னர்களை அவருடைய வயிறு ஜீரணிக்க முடியாது. குடும்பத்தை ஸ்தாபிப்பதுதான் திருமணத்தின் நோக்கமானால், பல மனைவிகளையோ பல கணவர்களையோ விரும்புகிறவருக்கு ஒருவேளை அதிகமான இன்பம் கிடைக்கலாம். ஆனால் அம்மாதிரி செய்தால் ஒரு குடும்பத்தை ஸ்தாபிக்க முடியாது. போஷாக்கு என்பதுதான் சாப்பிடுவதின் நோக்கமானால், குடும்பத்தை ஸ்தாபிப்பதுதான் திருமணம் செய்வதின் நோக்கமானால், ஒரு விஷயம் தெளிவாகிறது. அதாவது, ஒருவர் அவருக்கு பெருமையாகவும் இருந்தது. அதனால் நட்டாஷாவின் கோரிக்கைகளுக்கு இணங்கினார். வீயர் அம்மாதிரி இணங்கியது பின்கண்ட விஷயங்களில் பிரதிபலித்தது. எந்த பெண்ணிடமும் உல்லாசமாக பேசுவதற்கு அவர் துணிவதில்லை. அது மட்டுமல்ல, அந்த பெண்ணிடமும் புன்சிரிப்போடு பேசுவதற்கு கூட அவர் துணிவதில்லை. ஏதோ ஒரு மாறுதலுக்காக கிளப்பில் டின்னர் அருந்தவோ அல்லது ஏதோ ஒரு போக்கில் பணத்தை செலவிடவோ அவர் துணிவதில்லை. அலுவல் இருந்தாலொழிய வீட்டை விட்டு வெகு நேரம் வெளியே தங்கவும் அவர் துணிவதில்லை. அவருடைய ஆராய்ச்சி விவகாரங்களை செய்து கொண்டிருக்கும்படி அவருடைய மனைவி அனுமதித்தாள். அந்த ஆராய்ச்சிகளை பற்றி அவளுக்கு எதுவுமே புரியாமல் இருந்தாலும் கூட அவையெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அவள் கருதினாள். இம்மாதிரியாக வெளியில் உள்ள காரியங்களில் வீயருக்கு ஏற்பட்ட தடைகளுக்கு பதிலாக அவருடைய வீட்டுக்குள் நடக்கிற காரியங்களில் அவருக்கு பூரண சுதந்திரம் இருந்தது. அவருடைய வீட்டுக்காரியங்களை அவர் இஷ்டப்படி நடத்தி வந்தார். அவருடைய வீட்டில் நட்டாஷா தனது கணவருக்கு ஒரு அடிமையைப் போல நடந்து வந்தாள். அவர் படித்துக் கொண்டிருக்கும் போதோ அல்லது எழுதிக் கொண்டிருக்கும் போதோ அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் சப்தம் போடாமல் நடந்து கொள்ளுவார்கள். அவருக்கு ஏதாவது வேண்டுமென்று சொன்னால் போதும், உடனே அந்த காரியம் செய்து முடிக்கப்படும். அவர் தமது விருப்பத்தை தெரிவித்தவுடனேயே அதை நிறைவேற்றுவதற்கு நட்டாஷா துள்ளி எழுந்து ஓடுவாள். அவருடைய குடும்ப விவகாரங்கள் எல்லாம் அவருடைய உத்தரவுகளின்படியே நடப்பதாக கருதப்பட்டது. அதாவது, அவருடைய விருப்பத்தை நட்டாஷா யூகித்து அறிந்து நிறைவேற்றி வைப்பதாக கருதப்பட்டது. உரையாடல்களில் அவர் தெரிவிக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும், எந்தெந்த காலத்தில் எங்கே தங்குவது என்ற விஷயத்தையும், அறிமுகமானவர்களுடன் நடந்து கொள்ளும் விதத்தையும், குழந்தைகளை வளர்ப்பதையும், தன்னுடைய வேலைகளை நிர்ணயம் செய்வதையும் நட்டாஷா செய்து வந்தாள். அவருடைய விருப்பங்கள் என்ன என்பதை அவள் தெளிவாக அறிந்து கொண்ட பின்பு அவற்றை விடாப்பிடியாக பிடித்து நிறைவேற்றி வருவாள். ஏதாவது ஒரு விஷயத்தில் வீயர் தமது கருத்தை மாற்ற விரும்பினால், அப்பொழுது அவருடைய அபிப்பிராயங்களை கொண்டே அவரோடு சண்டை போட்டு எதிர்த்து நிற்பாள். வீயரால் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு கவலை நிறைந்த காலம் தோன்றியது. அவளுக்கு முதலாவது குழந்தை பிறந்த காலமே அதுவாகும். அந்த முதல் குழந்தை துர்பலமாய் இருந்தபடியால் அதற்கு பால் கொடுப்பதற்காக 3 தாதிகளை அவர்கள் மாற்ற நேரிட்டது. அச்சமயம் கவலையினால் நட்டாஷாவும் அசுக்கியமானாள். அந்த காலத்தில் ஒரு நாள் பால் கொடுப்பதற்காக தாதிகளை ஏற்படுத்துவது இயற்கைக்கு விரோதமானது என்றும் கெடுதலானது என்றும் ரூசோ சொல்லிய கருத்தை வீயர் கூறினார். அந்த கருத்தை அவரும் ஒப்புக்கொண்டிருந்தார். அடுத்த குழந்தை பிறந்தவுடன் அவளுடைய தாயாரும் டாக்டர்களும் அவளுடைய கணவரும் குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க கூடாது என்றும், அதனால் அவளுக்கு சரீர அசுக்கியம் ஏற்படும் என்றும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். அக்காலத்தில் உயர் வட்டாரங்களில் குழந்தைகளுக்கு தாயார் பால் கொடுப்பது என்பது கேள்விப்படாத விஷயமாய் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்தும் நட்டாஷா தன்னுடைய குழந்தைக்கு தானே பால் கொடுத்து வந்தாள். எந்த ஆட்சேபனையையும் அவள் கவனிக்கவில்லை. அதன் பின்னால் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் அவளே பால் கொடுத்து வளர்த்து வந்தாள். எரிச்சலினால் கணவருக்கும் மனைவிக்கும் வாதப்பிரதி வாதங்கள் ஏற்படுவதுண்டு. அவற்றை பின்னால் வீயர் நினைத்து பார்த்தபோது, தம்முடைய எந்த கருத்தை அவள் ஆட்சேபித்தாளோ அதையே அவள் செய்து வருவதைக் கண்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொள்ளுவார். கல்யாணமாகி 7 வருஷங்களுக்கு பின்னால் தாம் ஒரு கெட்ட மனிதர் அல்ல என்ற மகிழ்ச்சியான உறுதியான நம்பிக்கை வீயருக்கு ஏற்பட்டது. ஏனெனில் தம்முடைய மனைவியிடம் தாம் பிரதிபலிப்பதை அவர் கண்டார். அவருடைய உள்ளத்தில் நல்லதும் கெட்டதும் பிரிக்க முடியாதபடி கலந்து நின்றன. ஆனால் அவரிடம் உள்ள நல்ல குணங்கள் மட்டும் அவருடைய மனைவியிடம் பிரதிபலித்தன. நல்லவையால் இல்லாதவை எல்லாம் நிராகரிக்கப்பட்டன. இந்த பிரதிபலிப்பானது தர்க்கரீதியான காரணங்களினால் ஏற்பட்டதல்ல, வேறு ஏதோ ஒரு ஆச்சரியமான நேரடியான சிந்தனையால் ஏற்பட்டதாகும். ராஸ்தோன்களோடு வீயர் தங்கியிருந்த போது 2 மாதங்களுக்கு முன்பாக இளவரசர் தியோடோரிடம் இருந்து ஒரு கடிதம் அவருக்கு வந்தது. பீட்டர்ஸ்பார்க்கில் இருந்த ஒரு சங்கத்தில் வீயர் பிரதானமான ஸ்தாபகர்களில் ஒருவராக இருந்தார். அந்த சங்கத்தில் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கப் போவதாகவும்,
அதற்காக பீயர் வரவேண்டுமென்றும் அவர் எழுதியிருந்தார். நட்டாஷா எப்போதும் தனது கணவருக்கு வரும் கடிதங்களை படிப்பதுண்டு. அந்த கடிதத்தை படித்ததும் அவர் பீட்டர்ஸ்பர்க்கு போக வேண்டுமென்று அவளே சொன்னாள். அவர் இல்லாமல் வாழ்க்கை மிகுந்த கஷ்டமாய் இருக்குமென்பதை அவள் அறிந்த போதிலும் அந்த யோசனையை அவள் சொன்னாள். ஏனெனில் அவளுடைய கணவருக்குரிய சிறந்த புத்திசாலித்தனத்தையும் வேதாந்த விசாரணைகளில் உள்ள சிரத்தையையும் அவள் மிகுந்த முக்கியத்தோடு பாராட்டி வந்தாள். அவளுக்கு அவையெல்லாம் புரிவது இல்லை. இருந்தாலும் அம்மாதிரி விஷயங்களில் அவருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று கருதி வந்தாள். அந்த கடிதத்தை படித்த பின்பு பீயர் கேள்விக்குறியோடு தயக்கமாக பார்த்தார். அதற்கு பதிலாக அவர் போகலாமென்று அவள் சொன்னாள். அதோடு அவர் எந்த தேதியில் திரும்பி வருவார் என்று ஒரு நிச்சயமான தேதியை அவர் சொல்ல வேண்டும் என்றும் கூறினாள். அவருக்கு 4 வாரங்கள் ரஜா கொடுத்தாள். அந்த ரஜா காலம் முடிவடைந்து 2 வாரங்களுக்கு மேலாகிறது. அந்த காலத்தில் நட்டாஷா இடைவிடாத பீதியும் மனச்சோர்வும் எரிச்சலும் கொண்டிருந்தாள். ரெனேசாம் இப்போது ஒரு ஓய்வு பெற்ற ஜெனரலாக இருக்கிறார். தற்கால அரசியல் நிலைமைகளைப் பற்றி அவர் மிகுந்த அதிருப்தி கொண்டிருந்தார். அந்த 2 வார காலத்தில் அவரும் அங்கே வந்தார். நட்டாஷாவை அவர் துக்கத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தார். ஒரு காலத்தில் மிகுந்த அன்புள்ளவளாய் இருந்த ஒருத்தியின் தோற்றத்தைப் போல் அவள் அவருக்கு தோன்றினாள். ஒரு மந்தமான அசிரத்தையான தோற்றமும் வாயில் வந்ததைச் சொல்லும் பதில்களும் குழந்தைகளைப் பற்றி பேசுவதும் இவைதான் அவருடைய முன்னாளைய மனம் கவர்ந்தவளிடமிருந்து அவர் பார்த்ததும் கேட்டதுமாகும். அந்த 2 வார காலம் முழுவதும் நட்டாஷா சோகமும் எரிச்சலும் கொண்டிருந்தாள். முக்கியமாக அவளுடைய தாயாரோ சகோதரரோ சோனியாவோ அல்லது கோமகள் மேரியோ அவளை சமாதானம் செய்ய முயற்சித்து பீயரை மன்னிக்கும்படி அவளை கேட்கும் போதும் அவருடைய தாமதத்திற்கு காரணம் எதுவாய் இருக்கலாம் என்று சொல்லுகிற போதும் அவளுக்கு அந்த சோகமும் எரிச்சலும் அதிகமாயின. இவையெல்லாம் அசட்டுத்தனம், குப்பை பேச்சு. இந்த பேச்சுக்களினால் ஒரு பலனும் கிடையாது. இந்த முட்டாள்தனமான சங்கங்களினால் ஒரு பலனும் கிடையாது என்று நட்டாஷா கூறினாள். அந்த பேச்சுகளுக்கெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு என்பதில் அவள் உறுதியாக இருந்த போதிலும் இம்மாதிரி அவள் பேசினாள். அவள் குழந்தைகளின் அறைக்கு பெட்டியாவுக்கு பால் கொடுப்பதற்காக போவாள். அவளுக்கு அவன் ஒருவன்தான் ஆண் குழந்தை. அவளுக்கு அந்த 3 மாத குழந்தையைப் போல யாரும் இதமாக எதுவும் சொல்ல முடிவதில்லை. அந்த குழந்தை அவளுடைய மார்பில் படுத்திருக்கும் போது, அந்த குழந்தை அதனுடைய உதடுகளை அசைக்கும் போது, அவன் மூக்கினால் அழுத்தும் போது அவளுக்கு இதமாய் இருந்தது. அந்த குழந்தை சொல்லியது, நீ கோபமாய் இருக்கிறாய். உனக்கு பொறாமை இருக்கிறது. அவரை தண்டிக்க வேண்டுமென்று விரும்புகிறாய். நீ பயப்படுகிறாய். இதோ நான் இருக்கிறேன். நான் தான் அவர் என்று அந்த குழந்தை சொல்வது போல இருந்தது. அவற்றிற்கு அவளால் பதில் கூற முடியாது. அவை முற்றிலும் உண்மையாக தோன்றின. நட்டாஷா கவலை கொண்டிருந்த அந்த 2 வார காலத்தில் தன்னுடைய மனதிற்கு இதம் ஏற்படுவதற்காக அந்த குழந்தையை அடிக்கடி எடுத்து வைத்துக் கொண்டிருப்பாள். அந்த குழந்தை மீது அவள் அதிக சிரத்தை கொண்டாள். அனாவசியமாக அந்த குழந்தைக்கு அவ்வளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்ததால் அது அசுக்கியமடைந்தது. அவனுடைய அசுக்கியத்தைக் கண்டு அவள் பீதியுற்றாள். ஆனால் அவளுக்கு வேண்டியது அதுதான். அந்த குழந்தைக்கு அவள் சிகிச்சை செய்யும் போது தன்னுடைய கணவரை பற்றிய கவலையை அவள் சுலபமாக தாங்கிக் கொள்ள முடிந்தது. தன்னுடைய குழந்தைக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்த காலத்தில் பீயர் ஏறி வந்த பனிவண்டியின் ஓசை வெளிவாசலில் கேட்டது. அந்த முதியதாதி தன்னுடைய எஜமானியை எப்படி தொடரும்? தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம்.